ஏன் ப்ரோ யூடியூப்ல கூட போடல நேத்து ஸ்பேஸ்? அப்படியே 2 3 வேலை வந்துச்சு. காலைல 11 மணிக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நேத்து வேற பஞ்சாயத்து வேற பேசியிருந்தோமா, அதை வேற எதுக்கு 11 மணிக்கு மேல அப்லோட் பண்ணிக்கிட்டு கழுத அப்படியே அதை விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டு வழக்கமான நடைமுறைக்கு போவோம். இன்னைக்கு வந்தாச்சு. ஆதாரத்தை இன்னைக்கு வந்து அழைச்சிருவோம். அஜித் பால்டான் வந்து ஆதாரத்தை அழைச்சிருவோம். ஆமா இன்னைக்கு வேற அஜித் குமார் வேற மனம் வந்து இருப்பாரு. இவர் வேற அஜித் பல்டான். கவலைப்படாதீங்க பிரகாஷ் ப்ரோ, சந்தோஷமான விஷயம் வந்துருச்சு. இங்கிலாந்து நடத்துறாங்களா, அதனால பிரச்சனையும் இல்லை. இல்ல மாவீரன் துள்ளி குதிச்சிட்டு இருப்பாரு. மறுபக்கம் அஜித் வந்து இவர் வந்து அஜித் பல்டன் வந்து எள்ளுவாய பூக்களையே மேட்ச் எதுவும் நடக்கலையே சாயங்காலம் ஆனா மனம் நோக்குதையா ப்ரோ ஸ்டார்ட் போர்ட்ஸ தேடி நானும் வீலி துள்ளிட்டு தான் சாகுதையா. குதிக்கிறேன். இது நான் தள்ளி நிம்மதியா போன இருக்கேன் மாதிரி தலைவா. படமும் தள்ளி போயிருச்சுன்னா தக் லைஃப். அதான் இப்ப அஜித் பல்தான் வந்து இப்படி வந்து மேட்ச் இல்லைன்னு போர் அடிச்சிட்டு இருப்பாரு. இங்கிட்டு வந்து நீங்க வந்து தக்லீஃப் வந்து ஈவெண்ட் தள்ளி போச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. அவர் படமே தள்ளி ஈவெண்ட் போயிருமோன்னு தள்ளி போனா பயந்துட்டு இருக்காரு. பரவாயில்ல. அதான் ஈவெண்ட் போனா பரவாயில்ல, ஒரு வாரம் தள்ளி கூட பாத்துக்கலாம். படம் போயிருச்சுன்னா எங்க இல்ல படம்லாம் போகாது. ஏன்னா அவங்க வந்து அந்த டேட் லாக் பண்ணது அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட போன வருஷமே லாக் பண்ணிட்டாங்க. போன வருஷம் கடைசியிலேயே அவங்க வந்து ஜூன் 5 லாக் பண்ணிட்டாங்க. அந்த டேட் ரொம்ப முக்கியமான டேட் அவங்க லாக் பண்ணிருக்காங்க. அதனால அது மாறாது. இவங்க வந்து இந்த ஈவெண்ட் லாக் மாத்திருக்காங்க. நான் என்னன்னா இவங்க ஆடியோ லான்ச்சு தள்ளி வச்சதெல்லாம் நமக்கு வருத்தம் கிடையாது. அது நடந்தா நடக்குது, நடக்காட்டி போகுது. அது நம்ம பாட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு போவோம். பட் 11ஆம் தேதி ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க, மிக முக்கியமான ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் வந்து சில பல காரணம் ஓப்பனா சொல்றேன். இந்த பாமக மாநாடு நடந்துச்சுல்ல, அந்த பாமக மாநாடுனால 12ஆம் தேதி தள்ளி வச்சாங்க. சரி 12ஆம் தேதி நடக்குன்னு பார்த்தா அந்த மாநாடு இப்ப அந்த ஈவெண்ட்டை டோட்டலா ஒரே அடியா கால வரையின்றி தள்ளி வச்சுட்டாங்க. எனக்கு அதுதான் வருத்தம். ஆடியோ லான்ச் நடத்துங்க, நடத்தாம போங்க. ஆனா இந்த ஈவெண்ட்டை தள்ளி வச்சுட்டீங்க யான்னு சொல்லிட்டு மனம் நொந்து வெந்து புண்பட்டு ஆக்சுவலா வருத்தத்துல இருக்கேன். நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன்ல, என்னோட பவர் பாத்தீங்களா, நான் ஒரு ஈவெண்ட் வரும்னு நினைச்சேன். அந்த ஈவெண்ட்டை ஆனாலும் ஆனா கேன்சல். பரணி அது இந்த ஈவெண்ட் தான். வெறும் பரணி கிடையாது, பவர் பரணி. அநியாயத்துக்கு. சரி சுகுமார் ப்ரோ. சரி, நான் அப்டேட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலா பேசலாம். சரி சொல்லிடுங்க. ஓகே. அவரை மியூட் எவிடன்ஸ் பண்ணிட்டாரு, ஆரம்பிங்க. நான் பேசினா கேட்கும். சுகுமார் ப்ரோ கோஸ்ட் வந்து மியூட் பண்ணி விளையாடுறாரு. எவிடன்ஸ் சசிகுமார் படம், அந்த படத்தோட ரிலீஸ் டேட் சீக்கிரமா வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தக் லைஃப் ஆடியோ லான்ச் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நியூ டேட் வந்து சீக்கிரமா சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி அதோட புது ஸ்னீக் பீக், அந்த ப்ரொபோசல் சீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்னீக் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி கியூட்டான சீன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிவி பிரகாஷோட அடுத்த ஃபிலிம் இம்மார்டல், கயடு லவர் தான் வந்து ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷூட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி சசிகுமாரோட ஃப்ரீடம் அந்த படம் வந்து 10th ஜூலை 2025 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நொடி டைரக்டர் இருக்காருல்ல, அந்த டீம் அவங்களோட அடுத்த படம் ஜென்மன் நட்சத்திரம், அந்த டைட்டில் ஏதோ ஒரு ஓல்டு கிளாசிக் டைட்டில் மாதிரி இருக்கு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட ஏஸ் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து மே 11th வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இன்னைக்கு வேற ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து ஆசிஃப் அலி படம் சர்க்கீத், அந்த படம் பார்த்தேன். அந்த படத்தோட ரிவ்யூ படத்தோட ட்ரைலர் வருதுல ப்ரோ, அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்போ லாஸ்டா சொன்னேனே. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இது நான் சர்க்கீத் அந்த ஆசிஃப் அலி படம் பார்த்தேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நான் போய் பார்த்தேன். பட் எனக்கு வந்து சில பல குறைகள் இருந்துச்சு. கதையா பேப்பர்ல ஓகே, பட் ஆனா வந்து நரேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. 1 2 மூமெண்ட் தான் ஒர்க் ஆச்சு. அதை தாண்டி எக்ஸைட் பண்ற அளவுக்கோ இல்லை நமக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்ல சூப்பரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன பையனுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாப்புல. பட் ஓவரால் எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஓகேஷான மூவியாக தான் இருந்துச்சு. ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் ஃபீல் தான் இருந்துச்சு. பட் எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. ஓடிடியில் வரப்போ மேபி வந்து ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. தியேட்ரிக்கெலாம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. மேபி ஓடிடியில் பார்க்குறப்ப அது ரொம்ப சிம்பிள் ஃபிலிம்ன்றதுனால ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம். நான் இன்னைக்கு 10 hours பார்த்தேன். இந்த வருஷம் பார்த்ததுல
கேங்கர்ஸ் தான் மொக்க படம் நினைச்சேன். பட் அதை பீட் பண்ற அளவுக்கு இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகலையா மாவீரன் ப்ரோ? எதுவுமே ஒர்க் ஆகல. அந்த ஐயோ என்ன சொல்றது, அந்த சிபி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி. அந்த சீன் எனக்கு ஒர்க் ஆச்சு. பர்ஃபார்மன்ஸா மேக்கிங்கா ஒரு மாதிரி மிடியோக்கரா இருந்தாலும் எனக்கு அந்த சீன் ஒர்க் ஆச்சு. அதான் கேட்டேன். எங்க அந்த படத்துல எல்லா சீன்லயுமே அவர் பயங்கர இன்டெலிஜென்ட்டா காட்டிட்டு தானே இருப்பாரு. 2 மணி நேரத்தையுமே ஞாபகம் வைக்கணும் நீங்க சொல்றத பார்த்தா. படத்தோட ஹீரோவை தானங்க, அப்ப அவரு தானங்க இன்டெலிஜென்ட்டா காட்ட முடியும். இல்ல நீங்க இப்போ சொன்னீங்கல்ல அப்படி பண்ணுவாரு அந்த சீன் பிடிக்கல. படம் ஃபுல்லா அவர் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காரு. அந்த தமிழ் படம் 2ல இப்ப அவனுக்கு 2 அத்தை பொண்ணு இருக்கிற மாதிரி வைங்க. இப்ப அந்த மாதிரி நான் நோட்டீஸ் பண்ண மாதிரி ப்ரோ. எங்க தெரியுமா, சாரி நீங்க சொல்லி முடிச்சிருங்க. சாரி அது மாதிரிதான் படம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இல்ல நான் இதை நோட்டீஸ் பண்ணேன். எங்க தெரியுமா, அந்த ஒரு சிசிடிவி கேமரா செக் பண்ண போவாங்க. எல்லா படத்துலயும் மோஸ்ட்லி வந்துட்டு ப்ளே பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க, ரிவைன் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. அது நிறைய படத்துல அதை பார்த்துருக்கோம். நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு நோட் பண்ணியிருக்கேன். அது ஹீரோ கண்ணுக்கு தான் தெரியும். அந்த கேமரால ஒரு ஹிடன் விஷயம் மத்த கேரக்டர் கண்ணுக்கு தெரியாது. அங்க 10 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ கண்ணுக்கு அவருக்கு தான் தெரியணும். அப்படிதான் அது ஒன்றும் மாத்த முடியாது. இன்னும் 10 hours. விஷால் ப்ரோ நீங்க பாத்தீங்க அந்த படம்? பரணி ப்ரோ வேற இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா பேசுற மாதிரி இருக்கு. என்ன கதைன்னு ஒன்றும் புரியலையே. ஏயா சோகமா பேசுனா சோகமா பேசுறேன், ஆக்டிவா பேசுனா ஆக்டிவா பேசுறேன், எனக்கு புரியலையே. ஓகே, நான் மனசுக்குள்ள வேற ஒரு விஷயம் சோகத்தை வச்சுக்கிட்டு நான் இப்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கேன். ஆனா ஏதோ சாப்பிட்டுட்டும் வேற பேசுறீங்க. என்னது அது? சிக்கன் பர்கர். இந்த மாதிரிதாங்க. இதான் சார் நம்ம ஆளுங்களோட புத்தி. ஏங்க அப்படி இருக்கீங்க? பரணி ப்ரோ நான் வேணா ஒரு தாலாட்டு பாடவா? அஜித் பாட்டான் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. மனசுலாம் புண்மையா இருக்கு தம்பி. இன்னைக்கு தான் ஒரு சலூன் கடை பயோ உள்ள போய் பாக்குறேன். என்னங்க கிட்டத்தட்ட அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அவன் ரொம்ப நாளா வந்து எவ்வளவு பிரீமியர் ஷோ எல்லாம் பார்த்து எல்லா ஈவெண்ட்டும் போயிட்டு எவ்வளவோ இதெல்லாம் பண்ணிருக்கானே. இப்போ ஃபாரின் போனதால தான் தூரம் ஆயிட்டாரா? ஆமா ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடியே நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாருங்க. சும்மா நான் எதுக்கு நான் தம்ஸ் டவுன் போறீங்க ஸ்பேஸ்ல பேசனா அப்ப எனக்கு மெசேஜ் பண்ணாரு. பர்சனல் இமேஜ் வேற அனுப்புறாரு இமோஜி. அவருக்கு வந்துட்டு ஃபிலிம்ஸ் எடுக்கணும்னு ஆசை போல. ஒரு நாள் நான் டைம் பாஸ் ஸ்பேஸ்ல பேசினோடனே மெசேஜ் பண்ணாரு, ப்ரோ நீங்க ஆர்ஜே தானே, நீங்க பேசுனதை வச்சு எனக்கு ஒரு கதை உருவாயிருக்கு ப்ரோ, ஸ்டோரி ஆஃப் ஆர்ஜே நான் பண்றேன் அப்படின்லாம் சொன்னாரு. சூப்பர் தலைவா, என்ன வச்சா ஆமா ப்ரோ நீங்க தான் இன்ஸ்பைரிங் அப்படின்லாம் சொன்னாரு. உண்மையா சொன்னாரா கதை விட்டாரா அப்படின்னு தெரியல. சுகுமார் அண்ணா வேற இது போடுறாரு, அவரால் பேச முடியல. படம் கண்டிப்பா ஏ சர்டிஃபைடு தான். ஓகேண்ணே சொல்லுங்கண்ணே. சுகுமார் இன்னமும் கோவஸ்டா இருக்கீங்க, நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. இப்பதான் வந்தேன், பரணி இப்பதான் அக்செப்ட் பண்ணான். ஆமா ப்ரோ அப்படிதான். கோஸ்ட்ல இருந்தா அப்படிதான் அங்க காட்டும். ஆனா கீழே போயிருப்போம் நம்ம. கரெக்ட். இந்த சலூனு அவர் ஏதோ விஷால் விஷால் ப்ரோ வச்சு ஒரு படம் எடுக்க போறாராம். அதை வந்து கூடிய விரைவில் உள்ளூர்ல ரிலீஸ் பண்றாங்க. ஆர்ஜே விஷால வச்சு இல்லைன்னா, ஆர்ஜே விஷால வச்சு இல்ல, ஒரு ஆர்ஜேவை மையப்படுத்தினாரு. சொல்லவே இல்ல. அதுதான் சொல்றேனே, அது ஏ சர்டிஃபைடு பிலிமா தான் வரும். கடைசியில உள்ளூர்ல தான் ரிலீஸ் பண்ணணும். ஆடியோவை கேட்டு என் அடுத்த படத்தோட ஹீரோ நீதான்டான்ட்டாரு. சுகுமார் ப்ரோ மேட்ச் வேற இல்ல, பாட்டு பாடிட்டு இருக்காரு அஜித் பல்டானு எள்ளுவய பூக்கலேன்னு. நீங்க எப்படி, உங்களுக்கு எப்படி? எனக்கு எதுவும் இல்ல ப்ரோ, இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அவ்வளவுதான். இல்லடா ஒரு மாதிரி இருக்குங்க. எப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி இப்போ ஐபிஎல் ஆரம்பிக்கு முன்னாடி வந்து ஒரு வேலை நம்ம ரொட்டேஷனாக பண்ணிட்டு இருப்போம். டெய்லி சாயங்காலம் வந்தா இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, நம்ம ஒரு வேலை குறிப்பிட்ட பண்ணிட்டு இருப்போம்னா அந்த வேலையை வந்து இப்போ அதுலேருந்து ஃபுல்லாக ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிருமா. அப்போ முழுக்க ஒரு மனசு 21 நாள் தொடர்ச்சி என்ன வேலை செய்யறானோ அதுதான் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். திடீர்னு பிரேக் பண்ண முடியாதுல்ல. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேலே 57 நாளா, இந்த 57 நாள் வந்து 50 நாளுக்கு மேலே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 நாள் வந்து மேட்சா டெய்லி சாயங்காலம் 6 மணி 6:30 டிவி முன்னாடி உட்காந்துட்டு 7 மணிக்கு மேட்சை பார்க்க ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ ஒரு வாரம் 10 நாளைக்கு ரொம்ப டல்லாக இருக்கும், அப்செட்டாக இருக்கும்.
அப்செட்டா தான் ப்ரோ இருக்கு. அப்செட்டுன்னு தாண்டி வந்து போரா இருக்கு. வேற என்ன பண்றது? நம்ம ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு வாரத்துல சரியாயிடும்ன்ற மாதிரி ஒருத்தர் யாரும் போட்டிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுதான் தோனி வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்கலா விளையாண்டாப்ல. இல்லைன்னா நேரம் எல்லா மேட்ச் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிருப்பாப்ல. அப்படிதான் நிறைய பேர் போட்டாங்க. இல்ல உண்மையாலே அப்படிதான் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அது சீரியஸ்னு நம்பி நிறைய பேர் வந்து பயிர் விட்டுட்டு இருக்காங்க. அது சும்மா அவங்க ப்ரோ என்ன கேட்டகரியில சேர்க்கறதுன்னு தெரியல. இல்ல சிஎஸ்கே மேல உள்ள வன்மத்தை நீங்க கொட்டுறதுக்கு ப்ரோ ஆமோதிக்கிறீங்க. நான் அவரை சொல்ல ப்ரோ. நான் அவங்க நிறைய பேரோட இது என்னன்னா, நாங்க போகாத செமி வந்து நடக்கவே நடக்காது, எங்க பவர் என்னன்னு தெரிஞ்சுதா, நாங்கெல்லாம் விளையாடினா அப்படிதான், நாங்க மாசு இப்படி இப்படின்னு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து இதே போட்டுருந்தா, ஏன்பா நீங்க நீங்க ஆடி உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம், எலிமினேட்டுன்ற ஒரு இது வராம இருந்தா கூட நீங்க எதனா பேசலாம், நாங்க திரும்பி அடிச்சு வருவோம். நான் எலிமினேட் ஆயாச்சு, கடைசி பொசிஷன் போயாச்சு. அப்படி போயும் வந்துட்டு பேச்சு மட்டும் வந்து அடங்கவே மாட்டேன் ப்ரோ. அதுதான் தாங்க முடியல ப்ரோ. சரி திரும்பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட ஐபிஎல் வைக்கட்டும்னு கூட வச்சுங்களேன். இதே டீம் அவங்க வச்சு அவங்க ஆடுறாங்க, ஜெயிச்சிருவாங்களா? திரும்பியும் அவங்க அதே மாதிரி தான் வந்து தோக்க தான் போறாங்க. டீம் ஸ்ட்ராங்கா இல்ல ப்ரோ. அது ஸ்ட்ராங்கான டீம்னா வந்துட்டு அவங்க இத்தனை நாள் வந்து அவங்க ஸ்ட்ராங்கான டீம் வச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து அவங்க டீம்ல எல்லாம் ஃபார்ம்ல இருந்தாங்க, நல்லா ஆடுவாங்க. இப்ப ஸ்ட்ராங்கான அதெல்லாம் சில கோட்டை முழுசாலைங்க வந்து போடுங்க. என்ன முதல்ல இருந்து நம்ம கோட்டை முழுசா அழிச்சு போட்டாலுமே டீம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ப்ரோ. யாரா இருந்தாலுமே வந்து அது ஒரு இது இல்லைன்னா வந்து தோத்துருவாங்க. அன்னைக்கு மேட்சே நீங்க எடுத்துக்கோங்க, எவ்வளவு விக்கெட் போய் எப்படி ஜெயிச்சாங்கன்னு மட்டும் பாருங்க. அது ஆக்சுவலா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ப்ரீவியஸ்லாம் பயங்கரமான அடி, ஒரே ஓவர்ல அவ்வளோ ரன் அடிச்சு மேட்ச் வந்து கொண்டு வந்தாச்சு. ஆனா அந்த மேட்ச் வந்து கடைசி ஓவர்ல வந்து 8 ரன் அடிக்கணும், அப்புறம் வந்து 6 அடிச்சு ஜெயிச்சு, அது அந்த மாதிரி வந்து போயிருக்கு. அவங்க டீம்ல வந்து ஃபார்ம்ல யாருமே இல்லை. ஆக்சுவலி சென்னை பொறுத்த வரையும் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான வின் வந்து அவங்க வந்து பண்ணி வந்து இந்த சீசன்ல பெருசா பண்ணல. ஒரே ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர மும்பை கிட்ட மட்டும் தான் அப்படி பண்ணாங்க. சரி, சீமான் இப்பவும் படம் நடிக்கிறாரா என்ன? அவரோட படம் ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்திருக்கு. அவர் நடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. எப்ப சீமானின் தர்ம யுத்தம் எங்க எல்லைக்கேல அவர் தானங்க அப்பான்னாங்க. அப்படியா? ஆமா ஆமா, அவர் தானே அப்பான்னு சொன்னாங்க. எதுக்கு யாக்குசா பேசுங்க, கையெல்லாம் தூக்கி இருக்காரு. இல்ல நான் சீமான் எல்லைக்கேவா? ஹோஸ்ட்ல எனக்கு வேற ஒண்ணு கேட்டுச்சு விஷால், சொல்லட்டுமா? சொல்லுங்க. எல்லைன்னு நீ சொன்னியா, எல்லையில பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கெல்லாம் அப்பா போல அவரு அப்படின்ற மாதிரி நீ சொன்னதா வந்து என்ன விஷால் இப்படி எல்லாம் பேசுறானே பொலிட்டிக்கல்ல அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு. வாய்ப்பே இல்ல. யாரோ தெரியாம பல்தான ரிமூவ் பண்ணி விட்டீங்க போல. ரிமூவ் லிஸ்ட்ல இருந்து அவர் பேர் எடுங்க. ஐயோ, நானும் இல்ல. நானும் இல்லப்பா. நம்ம எனக்கு கோஹோஸ்ட் ஆக்சஸ் பேருக்கு தான் வாங்க. என் பேருக்கு தான் கோஹோஸ்ட்ல காட்டுது. இல்ல விஷால், என் பேருக்கு தான் கோஹோஸ்ட்ல காட்டுது. ஆனா எனக்கு ரிமூவ் பண்ற ஆக்சஸும் அதிகாரமும் எனக்கு இப்ப காட்டல. அவர் ஸ்பீக்கர்ல இருந்தாரு. இல்ல அவர் ஸ்பீக்கர்ல இருந்தாரு. ஸ்பீக்கர் விட்டு போயிட்டதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் கேஸ் கொடுத்திருப்பாரு. பரணி அசெப்ட் பண்றதுக்கு பதிலா ரிமூவ் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். நான் ரிமூவ் பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கீங்களா? நான் என்ன பிசில ரிமூவ் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணாதான் வரும். நான் அப்படி பண்ணவே மாட்டேன் எப்பயுமே. ரிமூவ் லிஸ்ட்ல அவர் பேர் இல்லையா? எனக்கு ரிமூவ் லிஸ்டே காமிக்கல. எனக்கு நான் ரிமூவ் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருவாரு. இல்ல you have been removed from space னு வந்துச்சா. அவராட உள்ள நுழைய முடியல. எனக்கும் அதேதான் வந்தது. எனக்கு தெரிஞ்சு வேலையா இருக்கணும். ஆனா கோவஸ்ட்ல இருக்கிறாரு. நான் கோவஸ்ட்ல இருக்கும்போதே என்ன வந்து ரிமூவ் பண்ணி பரணி என்ன திரும்பி நீ அக்செப்ட் பண்ணியா? நான் எனக்கு ரிக்வெஸ்ட் காமிச்சிட்டு அப்ரூவ் பண்ணேன், அவ்வளவுதான். பாருங்க, கோவஸ்ட்ல இருக்கும்போதே என்ன வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. ரிமூவ் வந்து அவரை வந்து ஸ்பேஸ விட்டு தூக்கிட்டோன்னு காமிக்குது. நான் அவரால ஜாயின் பண்ண முடியலன்னு காமிக்குது. என்னையும் அப்படிதான்ப்பா காட்டுச்சு. ஸ்பேஸ் விட்டு தூக்கிட்டீங்கன்னு வெளியே வந்துருச்சுப்பா. வந்துட்டாரு, கீழ இருக்காரு. ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கான். ஆனா எனக்கு காட்டுது, ஆனா அக்செப்ட் பண்ண முடியல. பண்ணிட்டேன். இப்ப வந்து அவன் பேசுவான் பாருங்க. இல்ல நம்ம வந்து அவங்க வந்து திரும்பி வந்து ரீமேட்ச் ஃபுல்லாவே கோட்டை அடிச்சு மறுபடியும் போட்டா அவங்க ஜெயிச்சு மேல வருவாங்களாம்.
அதுக்கு அகைன்ஸ்டா நீ பேசுவேன்னு சொல்லிட்டு உன்னை தூக்கிட்டாங்க. அப்படிலாம் இல்ல, யாருமே வந்து வேணும்னுலாம் பண்ணலங்க. அப்ப கண்டிப்பா பரணி வேலை தாங்க. அதுதான் பரணி வந்து இந்த மாதிரி விஷயத்துல சென்சிட்டிவா இருப்பான். இல்ல இங்கதான் ஒண்ணும் இல்ல. பரணி வந்து ஆட் டு ஸ்பீக்கர் கொடுக்கறது மேல கை மாறி இருக்கும், அவ்வளவுதான். சிஎஸ்கே இல்ல அதுதான் சொல்றேன், சிஎஸ்கே பத்தி பேசின பரணி டென்ஷன் ஆயிடும். ஸ்பீக்கர்ல இருந்தேங்க, எனக்கு ஆஸ் டு ஸ்பீக் புரியலையே. சரி நீ சொல்லு அஜித். திரும்பியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டக்ட் பண்ணா வெறித்தனமா இதே டீம் வச்சு அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க அப்படின்றது தான் வந்து சொல்றாங்க. வந்து இல்ல ஆனா இல்ல ஒன்னே மட்டும் இல்ல சொல்லிக்க விரும்புறேன், சுகுமார் ப்ரோ கண்டிப்பா வன்மத்துல தான் சொல்றாரு, சிஎஸ்கே மேல உள்ள வன்மத்துல தான் சொல்றாரு. அவர் வந்து சிஎஸ்கே கிண்டல் பண்றாரு. இது ஓகேனா கிண்டல் பண்ணா இல்ல ப்ரோ, நான் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறது எத்தனை வந்து நான் மேல காட்டுவா. அதாங்க அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க கொண்டு வந்து கொட்டுறதுக்கான காரணம் என்ன? நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அபிஷியல் பேஜ்லயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதை விட வேற என்ன முக்கியம், அது வெயிட் பண்ணி இது ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா போட்டிருக்காங்க அவங்களே. ஏப்பா நீங்க தோத்து வெளியே போயிட்டீங்க, நீங்க எதுக்குப்பா இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட், கிரிக்கெட் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆல்ரெடி போயாச்சு, இதுக்கு அப்புறம் அவங்க பாக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல இன்னமும் வன்மத்தோட இருக்கீங்க. மேட்சே இல்ல பரணி ப்ரோ, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு மான்கொம்பு ஃபைட் இருந்துச்சு, யார் அந்த பிளேஸுக்கு வர போறான்னு. கடைசியில அதுக்கு ஒரு ஆப்பு வச்சு விட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் 9வது பிளேஸ்லயாச்சும் முடிச்சிருக்கலாம். நீ வேற அஜித், அவங்க திரும்பி ரீமேட்ச் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கப் அடிச்சிருவாங்க. இல்ல திரும்ப கண்டக்ட் பண்றதா இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட பவுலிங் இங்கிலாந்துல எடுபடுமான்னு தெரியல. ப்ரோ நீங்க லாஸ்டா எப்ப உள்ள வந்தீங்க? எம்ஐ 2023 ப்ரோ. நீங்க கப் அடிச்சீங்களா அதே வருஷம் தான் நாங்களும் மும்பை வந்தோம். போன வருஷம் நீங்களே வெளியே நாங்களே வெளியே, ஞாபகம் இருக்கா? சரி இந்த வருஷம் தானே வந்திருக்கீங்க. கடைசியா கப் எப்ப அடிச்சீங்க? 20 21? இல்ல 20 ப்ரோ. 4 வருஷம் ஆச்சு இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ? அதுதான் ஒரே நிமிஷம், இதுக்கு ஒரே ஒரு பதில். சண்டைக்காக நான் சொல்ல, நாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ரெக்கார்டு பண்ணி முடிக்கிறதுக்கே உங்களுக்கு அதுக்கப்புறம் 3 வருஷம் தேவைப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நாங்க 2020 5 கப் அடிச்சு முடிச்சிட்டோம். நீங்க 5 கப் அடிக்கிறதுக்கு 23 ஒன்னே ஒண்ணுதான், சினிமா சண்டையே நமக்கு நான் வந்து உண்மையா சொல்லட்டுமா, நான்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பயங்கரமான சிஎஸ்கே ஃபேனா சுத்தின்னு இருந்தேன். ஒரு மேட்ச் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, ஆரம்ப கட்டத்துல எல்லாம் சொல்றேன். ஆல்பி மார்க்கல் வந்துட்டு கோலியோட ஓவர்ல கடைசி ஓவர்ல வந்து பொலந்து வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவான். ஜெயிச்சவனே வந்து எனக்கு அப்படியே குஷி ஆயிடும், சிஎஸ்கேடா இனிமேல் இவங்க தான்டா மாசுரா அப்படின்ற மாதிரி அந்த இதுல வரையும் இருந்தேன். அண்ணா ஏதோ ஒரு வார்த்தை வேற கேட்டுச்சு நீங்க பேசினப்ப. சரி ஓகே, ஏதோ லைட்டா வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன எங்க பிரச்சனை ஆச்சுன்னா, எனக்கு தம்பின்னு ஒருத்தன் இருக்கான். அவனும் வந்து என்ன பிரச்சனைனா சிஎஸ்கே ஃபேனு. என் கூட வந்து மேட்ச் பார்க்கும்போது நானும் அவனும் வந்து அப்படியே சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண இருக்கும்போது, ஒரு வாட்டி மும்பை மேட்ச் வந்து வரும்போது வந்துட்டு வாங்கிட்டான்டா அம்பானிடா காசு கொடுத்துட்டான்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவன் அப்படி பேச ஆரம்பிக்கிறான். என்னடா இது, சென்னை ஜெயிச்சா மட்டும் எல்லாரும் ஒரே ஒருத்தருக்கு கிரெடிட் தராங்க, வேற டீம் ஜெயிச்சா வந்து ஏன் வந்து மும்பைடா அம்பானிடா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில் வச்சிருக்கீங்களா? காமன் டெம்ப்ளேட்டாவே இதே கொஞ்சம் ஒரு ரெண்டு சீசன் இதே சொல்லிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல என் தம்பியை அப்போஸ் பண்றதுக்காக சரிடா நான் வந்து மும்பைக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். உண்மையாவே பார்த்தோன்னா அந்த ஒரு இதுல தான் நான் வந்து அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க கப்பெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பா மும்பை கப் அடிக்கிறாங்கப்பா மாசுப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் உள்ள வந்துருச்சு. அது சேம் டைம்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஜெயிச்சிங்கன்னா வந்து ஒருத்தருக்கு மட்டும் அதிகமா கிரெடிட் தரீங்க, தோத்தீங்கன்னா வந்துட்டு எப்படி எங்க சம்மந்தமே இருக்காது அம்பானியை உள்ள கூட்டு வந்து அம்பானிடா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து இன்னும் இதுவாச்சு. ஆனா கடந்த லாஸ்ட் வருஷம் மட்டும் வந்துட்டு நான் வந்து இதுல இருந்து மும்பையோட இதுல சப்போர்ட்ல இருந்து நான் வந்து ஃபுல்லாவே வெளியே வந்துட்டேன். எனக்கு வந்து இதுக்கு மேல எந்த ஒரு டீம் மட்டும் ஏன் ப்ரோ ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தா பாப்பீங்களா? வேற ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தா பாப்பாங்கன்னு நான் சொல்லல. நான் அதுக்கு முன்னாடியே நான் வந்து இப்பயும் சொல்றேன், ரோஹித் சர்மா கேப்டன் இல்ல யார் வேணா கரெக்டான ஒரு அந்த இடத்துல பொசிஷன்ல ஒரு இந்தியா டீமை வந்து லீட் பண்ணி இந்தியா டீமை வந்துட்டு நல்ல பொசிஷன்ல வச்சிருக்கிற ஒரு கேப்டனை ரிமூவ் பண்ணி கேப்டன் பொசிஷன் கொடுத்தாதான் நான் வந்துட்டு அந்த டீமுக்கு வருவேன்ற வேற பிரான்ச்சைஸ்ல இருந்து திரும்பி ஆர்டிக்கு வந்துட்டு
இந்த டீம் கூப்பிட்டு ரோஹித்தை வந்துட்டு அவருக்கு கீழே ஆட வச்சதை வந்துட்டு என்னால வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பண்ண அந்த காலை ஏத்துக்க முடியல. உண்மையான விஷயம் அதுதான். இந்த வருஷம் ஏத்திட்டீங்களா ப்ரோ? எந்த வருஷமும் ஏத்துக்கல. இப்ப கூட நான் வந்துட்டு மும்பைக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லவே இல்லையே நான் வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றேன், மும்பைக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லல. சென்னை மேல இருக்கிற அந்த இது வந்துட்டு ஃபேன்ஸ் பண்ற இது மட்டும் வந்து குறையவே இல்லை தவிர ஒரு ஒரு பர்டிகுலர் டீமுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி எம்ஐ ஃபேன்ஸ் பண்ணது கரெக்டா ப்ரோ? ஹர்திக் பாண்டியாவை பூ பண்ணது அதெல்லாம் இல்ல எம்ஐல வந்து அவரை மூவ் பண்ணலைன்னா வந்திருக்க முடியாது இந்த அளவுக்கு. அவரை மூவ் ஹர்திக் பண்ணாதான் பாண்டியா வந்து அவர் மூவ் பண்ணல கேட்கலங்க, அவர் மூவ் பண்ற கேட்கல, பூ பண்றத கேக்குறாரு. பூ. இல்ல ப்ரோ, ஹர்திக் பாண்டியாவை வந்துட்டு அப்படி பண்ணதுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா நான் கேப்டன் கூட தான் வருவேன் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லிதான் வந்துட்டு அந்த ஒரு எப்படி சொல்றது இன்னமும் வந்து டிமாண்ட் இருக்கு அவருக்கு, அதனால இப்போ டிமாண்ட் இருக்கு. கப்பு வின் பண்ணிருக்காரு இதுதான் சொல்றேன். 23ல. அப்புறம் திருப்பி வந்து இன்னொருத்தர் கீழே அதுதான் அதுக்கு முன்னாடி வந்து 5 கப்பு வந்துட்டு ரோஹித் சர்மா வாங்கி கொடுத்த ஒரு பிளேயரை நீ போய் உக்காரு, நான் வந்து இப்ப கேப்டனா இருந்து வாங்கி கொடுத்த தூக்கி வந்து கேப்டனா போட்டுப்பேன் மேனேஜ்மெண்ட் ஒரு கால் எடுக்கிறாங்களே, அவருக்கு கீழே நீ வந்து விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சு மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா தானே எடுத்தாங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அவங்க பாக்குறாங்க. ஃபியூச்சர் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா தானே கரெக்ட். சொல்றேன் இந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதுவா நடந்து இருந்ததுன்னா நீங்க ஒத்து இருந்திருப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி ப்ரோ நடந்துச்சு ப்ரோ. ஜடேஜாலாம் ஒரு சீசன் பண்ணாரு. நடக்காதனாலதான் இப்படி உட்காந்துருக்காங்க அவங்க. இல்ல ஒரு நடந்தா வந்து அதை ஏத்துக்க முடியாது ப்ரோ. அது ரோஹித் ஃபேனா நான் சொல்லல, ஒரு இந்தியன் கேப்டனா அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல யாரை ரிமூவ் பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த ஃபீல் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் மேல இருக்கிற அந்த ஒரு இது போயிடும், இம்ப்ரெஷன். நிறைய பேருக்கு இப்பயும் வந்து அது என் கூட நிறைய பேர் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, இன்னமும் வந்து சப்போர்ட் பண்ணாம தான் இருக்கும். எனக்கு நான் சப்போர்ட் பண்ணி அவங்க ஜெயிக்கிறதோ இல்லை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். பட் ஆனா எதனா ஒரு டீம் நீ ஃபேனா அப்படின்னு கேட்டனா இப்போ வந்து எனக்கு யார் எந்த டீம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா யார் நல்லா ஆடுறாங்க அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பஞ்சாப் வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க. அவங்களோட இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி வந்து ரொம்ப பிடிச்சது. ஆனா நான் ஓப்பனா இப்ப கேட்டா வந்து எனக்கு பஞ்சாப் ஜெயிச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவேன். அது கரெக்ட். பஞ்சாப் இதெல்லாம் நல்லா தான் விளையாடுறாங்க. பட் வந்து உங்களுக்கு மும்பை ஸ்ட்ராங் ஆனோம்னா அவனை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கு முன்னாடியே மும்பை ஸ்ட்ராங் தான் ப்ரோ. எப்ப அது அவர் இருந்தப்பதான் ஸ்ட்ராங் ஆச்சு, அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அடி வாங்குச்சுல. ஓகேங்களா? ஹர்திக்க வந்து இவங்க ரீடைன் பண்ணி இருக்கணும். அதான் சொல்றேனே, இவங்க ரீடைன் பண்ணி அவர் ஹர்திக்க வந்து வீட்டுக்கு போனா சொல்றேன். அந்த டைம்ல ஹர்திக்க விட்டுருக்க கூடாது. இப்ப வந்து மும்பையை எனக்கு ஹர்திக்கும் பிடிக்கும், எனக்கு ரோஹித் பிடிக்கும். எனக்கு வந்து ஹர்திக் மேல எந்த இதுவும் இல்ல. மேனேஜ்மெண்ட் பண்ண ஒரு சில இதுனால எனக்கு அந்த மேனேஜ்மெண்ட் மேல இம்ப்ரெஷன் போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரிதான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணதுக்கு நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா 16-17 வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண ஒரு தப்பால வந்து அந்த டீம் வந்து சிஎஸ்கே ராஜஸ்தான் ரெண்டுமே வந்து சஸ்பெண்ட் ஆகியிருந்தது. அதுக்குன்னு அந்த டீம் சப்போர்ட் குறைஞ்சிருச்சா? ஃபேன் சப்போர்ட் எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த மேனேஜ்மெண்ட் பண்ண தப்பால நிறைய பேர் இன்னும் வந்துட்டு டீம் மாறி வேற டீம் சப்போர்ட் பண்ணவங்களாம் இருக்காங்களா? இல்ல ப்ரோ, அவன் காசு போடுறவன், அவன் ஜெயிக்கணும் தானே எதிர்பார்ப்பான். அவன் தானே யார கூட்டு வரணும்னு டிசைட் பண்றது. அவனுக்கு அவன் டீம் ஜெயிக்கணும், அதனாலதான் அவனை கொண்டு வராங்க. இல்லன்னு சொல்லல ப்ரோ, என்னோட இதுவும் வந்து ஒத்து போகல, அவ்வளவுதான் சொல்ல வரேன். இல்ல பொருள். அதாவது என்ன பிரச்சனை ஒரு இது மட்டும் காமனான ஒரு ஸ்லோகன் எடுத்துக்கிறீங்களே, அன்னைக்கு ஏதோ மழை பெய்யுது, அதுக்கும் கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு இவங்க லீடிங்ல இருந்தாங்க, அந்த டீம் வந்து குஜராத் லீடிங்ல இருந்தாங்க, ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த டைம்ல வந்துட்டு எதுவுமே பேசல, மேட்ச் நடக்க கூடாதுன்ற மாதிரி. செகண்ட் வாட்டி மழை பெஞ்சு மும்பை லீடிங்ல இருக்கும்போது வந்துட்டு பார்த்தியா மழை நின்று கூட ஆட விட மாட்டான் அம்பானிடா அப்படிடான்னு வந்து ஏகப்பட்ட பிக்சிங் பா நீங்க மேட்ச்ல. இப்படி நடக்குது அப்படி நடக்குது இப்படி நடக்குது, கடைசியில பார்த்தா குஜராத் தான் ஜெயிச்சுது. நான் இப்பயும் சொல்றேன், பிக்சிங் வந்து ஐபிஎல்ல வந்துட்டு எல்லாம் பிக்சிங்ன்றது வந்து வேற மாதிரி. அது மொத்தமாவே எல்லாருமே வந்து அது நம்மளுக்கு கண்ணுக்கு நேர்ல பாக்குற வரையும் தெரியாது. அம்பானி பணக்காரன்றதுனால மத்த டீம் ஒண்ணு பணக்காரங்க இல்லைன்னு ஆயிடாதுல.
ப்ரோ அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டுக்காக பேசுறது ப்ரோ. ஒரு டீம் ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க அந்த சுகுமார் மாதிரி ப்ரோ அதெல்லாம் ஒரு நீங்க ஏன் அதை ஃபன். சீரியஸா எடுத்துக்கிறீங்க? நீங்க அதான் ஒரு வேற ஃபன். சீரியஸாவே பேசுறாங்க. காசு குத்துட்டான்பா, அம்பையரை வாங்கிட்டான்பான்னு சொல்லிட்டு சீரியஸாவே பேசி நான் பாத்துருக்கேன். சரி, இப்ப ஆர்சிபில ஓனரே இல்ல, யாரு ஓனரா இருப்பாங்க? ராயல் சேலஞ்சர்ஸ் தான். இல்ல இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இந்த பிராப்தல இப்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஹைதராபாத்துக்கும் ஜிடிக்குமா இல்ல ஆர்சிபிக்கா, ஹைதராபாத்துக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல வந்து 2-3 டிசிஷன் வந்து ரொம்ப தப்பா போச்சு. அந்த இடத்துல ஆர்சிபிக்கு பதிலா ஆப்போனன்ட்ல எம்ஐ இருந்திருந்தா எல்லாரும் என்ன கதறிருப்பாங்க. அதே டெவால் பிரீவிஸ் அந்த ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ மேட்ச்ல ஆப்போனன்ட் டீம்ல வந்து ஆர்சிபிக்கு பதிலா அந்த இடத்துல எம்ஐ இருந்து டெவால் பிரீவிஸ்க்கு அந்த மாதிரி ரிவ்யூ போயிருந்துச்சுன்னா எந்த மாதிரி பேசியிருப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? இது வந்து சும்மா ஆன்லைன்ல மட்டும்தான் இல்ல ப்ரோ, எல்லாருமே அதை ஒரு ஃபாலோ அப் வச்சிருக்காங்க. மத்த டீம்ல நடந்துக்கா அது மிஸ்டேக், பட் எம்ஐ இருந்தா அது அம்பானி, அது பிக்சிங், அம்பையரை வாங்கிட்டான், அந்த மாதிரி தான் மட்டும்தான் சொல்றாங்க. அதே அதுதான் சொல்றேன். எம்ஐக்கு நடந்தா அப்படி சொல்றாங்க. சிஎஸ்கே நடந்து அந்த மாதிரி கப்பு வாங்கிட்டாங்க அப்படின்னா தோனிடா அப்படின்னு வந்து ஒரே வார்த்தையில ஒரு பர்சனுக்கு மட்டும் கிரெடிட் கொடுத்து முடிச்சிடுறாங்க. யாருமே வந்து அவரோட இதுல வந்துட்டு எவால்வ் ஆகி பெரிய இதுல வந்து வர முடியல. இன்ன வரையுமே வந்து அவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து அங்க ஒரு ரெப்ரசென்ட் பண்ணி இருக்காரு. ஏன் லைனாக்கு இன்னும் ஏஜ் இருக்காரு, ஆடணும்னு நினைச்சா வந்து லாஸ்ட் சீசன்ல இந்த சீசன் வரையும் கூட ஆடி இருக்கலாம். நிறைய பேரோட நேம் வந்துட்டு பெருசா வந்துட்டு வெளியே தெரியாம போயிருக்கான காரணமும் இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து யங்ஸ்டர் ஆட வச்சாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ஒரு 3 சீசன் முன்னாடி ஸ்பார்க்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்து அவர் ஆஃப்டர் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னாரு யங்ஸ்டர் கிட்ட ஸ்பார்க் இல்லை அப்படின்ட்டு. அப்போ வந்து மற்ற டீம்ல யங்ஸ்டர் எல்லா டீம்லயும் யங்ஸ்டர் வந்து பர்ஃபார்ம் செமையா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சான்ஸ் கொடுத்தா தாங்க யங்ஸ்டர் ப்ரூவ் பண்ண முடியும். இவர் ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்பார்க் இல்லை அப்படின்ட்டு. அதே இவர் தான் வந்துட்டு 11 அதாவது 2007 வேர்ல்டு கப் அப்போ பெரிய பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ஸ்பார்க் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் அவரோட பயோபிக்ல அது இருக்குமே, எனக்கு வந்து இந்த டீம் கொடுத்தா நான் கொண்டு போறேன், எனக்கு எல்லாம் யங் பிளேயர்ஸா வேணும்னு அவர் கேட்டவர். இப்போ அவர் வந்து ஒரு ஏஜ் வந்துட்டு அதுக்கப்புறம் யங் பிளேயர்ஸ் கிட்ட ஸ்பார்க் இல்லைன்னு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இல்ல, ஸ்பார்க் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ருத்ராஜ் வந்து சான்ஸ் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் ப்ரூவ் பண்ணாரு. அது சும்மா நான் என்ன சொல்றேன், அது எல்லாமே வந்து அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணியிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்கு. இப்ப உர்வில் பட்டேலுக்கு, டெவல் பிரேவிஸுக்கு, ஆயுஷ் மாத்திரைக்கு எல்லாமே ஃபயர் விடுறாங்க. இது ஆக்சுவன்லயே எடுத்திருந்தா அவங்க பிளேயிங் லெவல் இருந்தாங்க இந்த சிச்சுவேஷனே வந்திருக்காதுல்ல. எல்லா டைமும் அது மட்டும் தானே சொல்றாங்க. எல்லா டைமும் கரெக்டா இருக்க முடியுமா? இந்த டைம் சொதப்பிடுச்சு, பாப்போம் நெக்ஸ்ட் டைம். இல்ல எல்லா டைமும் ஒரு பிளேயர் மட்டும் தான் எல்லா டைமும் நாங்க வந்து யங் பிளேயர் வச்சு ஜெயிக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. சுகுமார் ப்ரோ 2020ல சொன்னாரு அதே அது மாதிரி ஒரு பெரிய சீனியர் பிளேயர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் 2 கப் ஜெயிச்சாரு 21 23. 2 நாள் 2 நாள் இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்பார்க்லாம் சொன்னாரு. ஆனா 21-23 சீனியர் பிளேயர்ஸ் வச்சே கப்பு ஜெயிச்சார்ல. கப்பு ஜெயிக்கிறது தானே முக்கியம். ஐபிஎல் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கறது இது கிடையாது, கப்பு தான் வின் பண்றதுதான் முக்கியம் ஐபிஎல். இப்போ வந்து நீங்க வந்து கப்பு வின் பண்ணி ஏன் யங்ஸ்டர் எல்லாம் வின் பண்ண முடியலன்னு ஏன் நீங்களே சொல்றீங்க? அதுக்கு தான் நாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ சீனியர் மட்டும் நீங்க உங்க ஸ்டாண்ட மாத்திக்கிறீங்களா? அதே நீங்க என்ன முக்கியமோ அதுதான் ப்ரோ பண்ணுவோம். அது சீனியர் பிளேயர்ஸ் வச்சு அடிக்கிறோமோ யங்ஸ்டர்ஸ் வச்சு அடிக்கிறோமோ ட்ரை பண்ணோம், செட் ஆகல இந்த டைம். அதனால புதுசு இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ஒரு 3 நாள் முன்னாடி வந்து திருப்பி சீனியர் பிளேயர்ஸ் போவோம். 3 நாள் முன்னாடி மேட்ச் ஜெயிச்சிங்களா? ஆமா. அப்ப ஜெயிச்சும் போது வந்துட்டு அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சதுக்கான மெயின் காரணம் வந்துட்டு அவங்க சென்னையோட பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்துட்டு பிரீவிஸ் வந்து மிடில் ஆர்டர் கடைசியில அந்த ஒரு இதுல வந்து செம்மையா அடிச்சு இது பண்ணது. ஆனா யாருமே வந்து மேட்ச் பினிஷ் இது பண்ணும்போது வந்து பிரீவிஸ போடல. ஒரு ஓவருக்கு 8 ரன்ன்றது ஐபிஎல்ல வந்து சாதாரண விஷயம், உண்மையாவே சொல்றேன். இப்ப இருக்கிற T20 ஃபார்மேட்ல. ஆனா அது வந்து அவர் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தனால வந்துட்டு அது வேற மாதிரி போட ஆரம்பிச்சு. நீங்க பார்க்கலாம் தோனி மேல வன்மமே இல்ல ப்ரோ, இப்பயே சொல்றேன். ஃபேன்ஸுங்க அப்படி போடுறது மட்டும் தான் வந்து ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் சொல்ல வரேன். நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் போய் பாருங்க, ஃபுல்லா பிரவிஸ் எடிட் தான் இருக்கு. ஒரு செட் வேணும்னே மத்த டீம் வெறுப்பேத்தணும் கூட பண்ணுவாங்க ப்ரோ, அதெல்லாம் நீங்க சீரியஸா தெரியாது ப்ரோ. இல்ல, இது வரைக்கும் சிஎஸ்கே டிராஃபி வின் பண்ணும் போதெல்லாம் ஃபிளெமிங்லாம் கிரெடிட் கொடுத்து ஃபிளெமிங் தான் கோச்னே
பல பேருக்கு தெரியாது சிஎஸ்கே டீமுக்கு, இப்ப இந்த ஃபேன்ஸுக்குலாம். இப்போ தோத்த உடனே ஃபிளெமிங்க போட்டு இவ்வளவு அடி அடிக்கிறீங்களே. இவர் கேட்டதுல ஒரு வேலிட் பாயிண்ட் தான். இப்பயும் சொல்றேன், ஃபிளெமிங்லாம் இப்ப சிஎஸ்கே மட்டும் கோச் யாருக்குமே மேனேஜ்மெண்ட் தெரியாது ப்ரோ. ஆக்ஷன்ல சரியா எடுக்கல, மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன்ல சரியா முடிச்சுக்கிறேன் எடுக்கல, ப்ரோ. பிளம்பிங் வந்து சரியா எடுக்கலன்னு சொல்றீங்களே. அதுவே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீனியர் பிளேயர் வச்சு வந்து நாங்க ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு வந்து தோனிக்கு கிரெடிட் வந்து ஈஸியா கொடுத்துட்டு போயிடுறீங்க. டீம் நல்ல டீமா எடுத்திருந்தாருன்னா ஃபிளெமிங் தான் கோச்னே தெரியாது ப்ரோ. இந்த வருஷம் தான் ப்ரோ தெரியும் பாதி பேத்துக்கு. யார் ப்ரோ சொன்னா? Bro, என்ன ப்ரோ சொல்றீங்க? தோனி இல்லாம பிளம்பிங் வந்து என்ன டிராஃபி ஜெயிச்சிருக்காரு? எஸ்ஐ T20 MLC எப்படி எல்லாம் bro அவரோட நீங்க கோச்சிங் bro? போய் பாருங்க நீங்க. ஒரு நீங்க டிராஃபி கூட தோத்தா அடிச்சது மட்டும் எப்படி நீங்க ஃபிளெமிங் அடிக்க? சரி, ருத்து இருக்கும்போது ஏதாவது ஒரு ருத்துவ ப்ரூவ் தானே பண்ணிருக்காரா அடிச்சீங்க பிளம்பிங்? ப்ரோ. சிஎஸ்கே டீம் தோக்கும் போது ருத்துவ தானே அடிச்சீங்க. தோனி அது வந்து ஓகே தோக்கும் ப்ரோ, போது யார் பிளம்பிங் அடிச்சீங்க? என்ன பவுலர்ஸ் டிராஃபி அடிச்சீங்க அடிச்சிருக்காரு தோனி இல்லாம? அத சொல்லுங்க. ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ இல்ல ருத்து அதான் நான் இருக்கும்போது கேக்குறேன். அப்ப ருத்துவ இந்த தானே ப்ரோ வருஷம் அடிச்சீங்க. அவர் டீம்மேட் எஸ்ஐ வந்து தோனியோட இன்புட் T20 இல்லாம வந்து 3-4 எடுத்திருக்காங்கன்னு நான் வருஷம் ஆச்சு. கேக்குறேன். MLC ஒரு 2-3 வருஷம் ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் 100ல கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. BBLல கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கப்பு கூட இது வரைக்கும் அடிச்சது இல்ல. சரி ப்ரோ, சிஎஸ்கேல இருக்கும் போது நீங்க கிரெடிட் கொடுத்தீங்களா ஃபிளெமிங்க்கு? அவருக்கு எதுக்கு ப்ரோ கொடுக்கணும்? எல்லா வேலையும் தோனி தான் பாத்துக்கிறாரு. அவருக்கு அவர் எதுக்கு வந்து கொடுக்கணுமா? கோச்சிங் மட்டும் தான் பண்ணுவாரு. மெயினா பிளேயர்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து தோனி தான் பண்ணுவாரு. அப்ப ஏன் blame மட்டும் அவர் இந்த போக மாதிரி காசு போகுது? வரும்போது மட்டும் ஏன் ஃபிளெமிங் ஏன் தூக்குறேன்னு சொல்றீங்க? என்ன ப்ரோ ஷாம் ப்ரோ, நீங்க மட்டும் வந்து என்ன லாஸ் பண்ணுவோம் ஆகுது. ஏன் தெரியுமா? Fleming இந்த pay வருஷம் பண்றதா பண்றீங்க? ஹெட் செலக்ட் கோச் தானே பண்றது நினைக்கிறீங்களா? மெயினா தோனி எல்லாம் எதுவும் பண்ணல இந்த இயர்லாம். இந்த இயர் ஒண்ணும் இல்ல பண்ணலையா? ஷியாம் ப்ரோ, இல்ல இதுதான் பிரச்சனை. அதாவது வந்து நல்லது நடந்தா அது அதுதான் ப்ரோ எல்லாமே தோனி, இப்பயும் சொல்றேன். கெட்டது நடந்தா நல்ல தோனிக்கு இதே வந்து வந்து இந்த சம்மந்தம் இல்ல. சீசன் அது ஜெயிச்சிருந்து கோச் கேப்டன். டாப் 5 டாப் 4ல இருந்தீங்கன்னா பிளம்பிங்லாம் எதுவும் பண்ணல, தோனி தான் எல்லாம் பண்ணாருன்னு சொல்லியிருப்பீங்க. அது வந்து இல்ல ரிவர்ஸ் நடந்ததுனால வந்து பிளம்பிங் தான் பண்ணா, தோனி எதுவும் பண்ணலன்னு மாத்திடுறீங்க ஸ்டாண்ட். ரோஹித் அவ்வளவுதான். கப் அடிச்சு அப்படி கோச் மேல பிடிக்கிறீங்களா ப்ரோ? தோனியை திட்டணும்னு சொல்ல வரீங்களா? மேட்ச் தோத்துட்டா தோனி தான் காரணம்னு ப்ரோ சொல்லணும், அப்படி அதானே சொல்ல உங்களுக்கு? ப்ரோ. மேட்ச் ப்ரோ ருத்து ஜெயிச்சா இருக்கும்போது இல்ல யாரை ப்ரோ, திட்டுவீங்க ப்ரோ? மேட்ச் தோத்துட்டா வந்து ருத்து தோனி காரணம் இருக்கும்போது சொல்ல வரல, ருத்துவ ஜெயிச்சா கழுவி வந்து கழுவி தோனி ஊத்துனாங்க மட்டும் தான் ப்ரோ. காரணம் சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன். ப்ரோ ருத்து இருக்கும்போது ருத்துவ கழுவி கழுவி ஊத்துனீங்க கேப்டன்னு. தோனி வந்தப்புறம் பவுலர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சீங்க. இது எப்படி எனக்கு புரியல ப்ரோ உண்மையிலேயே. யார் கிரிக்கெட் தான் பாக்குறீங்களா இல்ல என்ன ஒரு ஷோவா என்னன்னே புரியல. இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு மட்டும் தான் அப்படி வருதா? ருத்ராஜ் இருக்கும்போது தான் மொத்த டீம் வந்து அடிச்சாங்க, மொத்த டீம் எங்க ப்ரோ? இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க பாக்குறது கொலை அப்படி கொலைன்னு கொண்டாங்க ப்ரோ. நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருக்காங்க. கேப்டன்சி பண்ண தெரியல, பவுலிங் கொடுக்க தெரியல, ருத்துவ போட்டு குழந்தாங்க ப்ரோ. இங்க என்ன இல்ல எடுத்து அதெல்லாம் விடுங்க. இப்ப அதையும் 5 கப்பு மேல வாங்கி கொடுத்திருக்காரு ஒரே கேப்டன். நிறைய தடவை வந்து இதுக்கு கொண்டு வந்திருக்காரு. அவ்வளவுதான். ஒரு தடவை ஃபெயிலியர்னா இப்ப பேசும்போது எப்படி ஆயிரும்னா, ஒரு தடவை தோத்துட்டாருனோடனே எல்லாரும் பேசுறாங்கங்கிற மாதிரி ப்ரோ. ஆயிரும். அப்ப ருத்துக்கு நீங்க டைம் கொடுக்கணும்ல ப்ரோ. அது அவர் ரைட். அது இன்ஜூரி தானே 16 ப்ரோ? வருஷத்துல 5 கப் அடிச்சாரு ப்ரோ தோனி. இவருக்கும் 16 வருஷம் டைம் கொடுங்க. நீங்க சொல்ற லாஜிக் படி அப்படித்தானே ஒரு சுகுமார் ப்ரோ ரொம்ப கிரிக்கெட் இல்ல இந்த ஒரு இது மட்டும் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் இதோட முடிச்சுக்கிறேன். 5 கப்பு வாங்கி கொடுத்தாரு, 5 கப்பு தோனி அடிச்சு கொடுத்தாரு, 5 கப்பு தோனி வாங்கிட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்றீங்களே. அவர் தலைமையில வந்து டீம் வாங்குச்சு அப்படின்னு வந்து டீமையும் கொஞ்சம் வந்து இன்க்ளூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த சென்டென்ஸ் படிக்க நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். ஒரு ஃபெயிலியர் மாத்திரம் அவர் தலையில தோனி அண்ட் டீம் ஃபெயிலியர் கூட வந்துட்டு தோனி அண்ட் டீம்னே சொல்லுங்க. எல்லாருக்கும் 2 பேருமே வந்து ரெண்டுத்துக்குமே கிரெடிட் போட்டோம். ஒரு சொல்லுங்க. அது என்ன தோனி அண்ட் டீம்? தோனிங்கிற பேர் எதுக்கு முன்னாடி அது கொடுக்குறீங்களா? அது அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் தோனின்ற பேர் தான் உங்களுக்கு பிரச்சனையா? தோனி தோனி நாங்க ஆரம்பிக்கல ப்ரோ. இத யார் அந்த மாதிரி ஆரம்பிச்சு நீங்க வந்து இப்பயே சொல்றீங்களா அவர் தான் 5 கப் வாங்கி கொடுத்தாரு, அவர் தான் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. அதாவது அவருக்கு எதிராக பேசுறவங்களும் தோனி தோனின்னு தான் பேசுறீங்க, அவரோட சப்போர்ட்டரும் தோனி தோனி தான் பேசுறாங்க. 2 பேர்த்து மேலவே மிஸ்டேக். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா புரியும். அவங்க கூட வந்துட்டு ஒரு கமெண்டேட்டர்னா வந்து ஒரு மிடில் மேனா நின்று பேசுறதாங்க. நான் நிறைய வந்து நான் சின்ன வயசுல இருந்து நானும் வந்து மேட்ச் பாக்குறேன். நீங்க தமிழ் தெரிஞ்சதுனால ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல மாத்திரம் நீங்க கன்னடா பாருங்க, அதுலயும் அப்படிதான் இருக்கும். அதுதான் சொல்றேன். எல்லா ரீஜனல் லாங்குவேஜுமே அவங்க டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க டீம் மன்ஸ்ரேகர்னு ஒருத்தர் இருக்கான். ஏன்னா ஒண்ணும் இல்லாதவன் டெஸ்ட்ல வந்து அவனை உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மேட்சுக்கு அவனுக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் தான் டிராவிட்டுக்கும் கங்குலிக்கும் சான்ஸ் கிடைச்சு. அவனுக்கு இன்ஜுரி ஆன அன்னைக்கு தான் அவன் ஒரு ஆள் 100 அடிச்சாங்க, ஒரு ஆள் 98 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவனால வரவே முடியல. அவன் என்ன பேச்சு பேசுறான்னு நீங்க போய் இந்தி கமாண்டரியில போய் பாருங்க. அதனால வந்து நீங்க தமிழ் கமாண்டரியை அப்படிதாங்க பண்றாங்க. அது நான் இல்லைன்னு சொல்ல, எல்லா கமாண்டரியும் அப்படிதான் பண்றாங்க. அதுக்காக தான் தனித்தனி லாங்குவேஜ் கொடுத்து வச்சிருக்காங்க.
மன்சேகர் பேசுறதுலாம் காதுல இருந்து ரத்தம் வரும். அவன் அந்த அளவுக்கு பேசுறாங்க. இவ ஜடேஜா ஏதோ ஒரு சொன்னா. திட்டுவான். ஆமா, ஒருத்தர் தண்ணி கொடுக்க டீம் லெவல்ல இல்ல, தண்ணி கொடுக்க இப்ப நீங்களும் தாங்க ஜடேஜாவை திட்டிட்டு இருக்கீங்க. தண்ணி கொடுக்கதான் லாயக்குன்னு சொல்லியிருக்கான். இல்லையே ப்ரோ, யார் ப்ரோ திட்டுறா? சஞ்சய் மஞ்சுரேகர். சஞ்சய் மஞ்சுரேகர் இல்ல, இப்ப நம்ம திட்டுறோம்னு சொல்றாரு. அது சரி. நம்ம சொன்னோமா? நம்ம இல்ல இல்ல. சரி சுகுமார் ப்ரோ, இந்த பாயிண்ட முடிச்சிட்டீங்களா? போதுமா? இந்த ஒரு பாயிண்டோட முடிச்சுக்கிறேன், நீங்க முடிச்சிடலாமா? பிரகாஷ் bro, எனக்கு வேற பாதி நேரம் என்னன்னு ஒண்ணும் புரியல வேற. அந்த ஜென்ம நட்சத்திரம் என்ன பழைய படம் ரீ-ரிலீஸா புதுசா வருதா? இல்ல இல்ல, புது ஜென்ம நட்சத்திரம், பழைய டைட்டில், ரஜினி அந்த பழைய டைட்டில், அந்த டைட்டில் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாரர் ஃபிலிம். என்னன்னா அது வந்து ஒரு நோடி டீம் இருக்காங்களா, அவங்க எடுக்கிறது சின்ன டீம். ஆனா ரிலீஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ராகுல் ரிலீஸ் பண்றாரு. கண்டிப்பா பெரிய ரிலீஸ் இருக்கும். அப்ப படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் போல இருக்கு. ஒரு 2 பேய் படம்னாலே அது நல்லா இருக்கும். அது டைட்டில் நல்ல மாசான டைட்டில், நல்ல சூப்பர் டைட்டில். அது கிளிக் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். சரி, நம்ம ஊர் ஹாலிவுட் ஹீரோக்கு இதுக்கு 23rd இயராமா, அவரை பத்தி ஏதாவது பேசுங்க. 23rd-ஆ? டி 23-ஆ? 23 வருஷம் ஆச்சாம் ப்ரோ அவர் ஒரு லான்ச் ஆகி. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கா? ஆமா ஆமா, தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் ஈவினிங்ல ஃபயர் விட்டுட்டு. துளுவ இளமை மே மாசம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. இவங்களே ஆமா, போட்டிருக்காங்க. டிடி ஷேர் ஆமா ஆமா, பண்ணிருந்தாங்க. காமன் குபேராவோட டீம்ல கூட போட்டிருக்காங்க. ஒன்னு பார்த்தேன் நான். அதை பத்தி எதனா பேசுவோம். ஆர்மிங்க பிரகாஷ் ப்ரோ, நினைச்ச மாதிரி ரிலீஸ் ஆகுமா இந்த தக் லைஃப்லாம்? தக்லீஃப் ஆகும் ப்ரோ. இப்ப என்னன்னா சிம்பிளா ஒண்ணு, இன்னைக்கு நான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். என்ன ஒரு இதுனா, அவங்க ஆடியோ லான்ச்சு பிளஸ் வந்து அவங்களோட ரிலீஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் மார்க்கெட்டை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. அதுவுமே வந்து அவங்களோட ஸ்கோப்ல வருது. இப்போ நார்த்ல வந்துட்டு சிச்சுவேஷன் இப்போதைக்கு சரியில்லை. அந்த சிச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா படத்தோட டேட்டுமே தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. ப்ரோ, இந்த வருஷம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா, இந்த வருஷம் ரிலீஸ் ஆன இந்த 5 மாசங்கள்ல ரிலீஸ் ஆன படத்திலே நல்ல கலெக்ஷன் போல இருக்கு ப்ரோ. நல்ல ப்ராஃபிட் இருக்கும் போல இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ராஃபிட் வந்தா நெக்ஸ்ட் வீக் இந்த வருஷம் இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி ப்ரோ, டிராகன் தானே நல்ல ப்ராஃபிட்டா இருக்கும்? இல்ல, அடுத்த வாரமே கூட கொஞ்சம் ஸ்கிரீன்ல நல்லா போகும் அது. எப்படி சொல்றீங்க? இல்ல, டிராகனுமே ரொம்ப லோ பட்ஜெட் தான். 150 crore-ங்கிறப்ப அதோட பெனிஃபிட் எங்கேயோ இருக்கும்ல. அதான் ப்ரோ, லோ பட்ஜெட்ல உங்களுக்கு அந்த பட்ஜெட்டும் கம்மி, நல்ல ப்ராஃபிட். ஓகே ஓகே, அதை வச்சு நான் சொல்றேன். கன்சிஸ்டன்டா போகுது. இந்த வாரமும் இன்னைக்கு நேத்து கூட 40 இது 40K புக் மை ஷோல போச்சு. இன்னைக்கு 50-55 மேல போகும் போல இருக்கு. 60 போகும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் அளவுக்கு போகும் போல இருக்கு இந்த வாரமே. தொடரும் பாத்தீங்களா யாருன்னா தமிழ் டப்ல? நான் நாளைக்கு வரேன். நான் முன்னாடியே பார்த்துட்டோம். சுகுமார், நான் அது நீங்க சொன்ன அந்த அஜித் ரெஃபரன்ஸ் எனக்கு டவுட் தான். நான் மலையாளத்துல அப்படிதான் இருக்குமா? நீங்க ட்வீட் பண்ணது அப்புறம் எனக்கு தெரியல, எனக்கு அந்த டைலமா வந்துச்சு. பட் மேபி ஓடிடில ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும், பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா யாராவது தெளிவா பார்த்துருந்தாங்கன்னா. தமிழுக்காக வச்சாங்களா இல்ல உண்மையிலே இருக்கான்னு தெரியல, அதான் கேட்டேன். இல்ல, அது மலையாளத்துல இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க போன் பேசுறப்ப எனக்கு தெரியல, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரியலைஸ் ஆச்சு. ஸோ எனக்கு 50-50 தான் மோஸ்ட்லி. ஆனா எனக்கு வந்து 70% மலையாளத்துல இருக்கு, 30% இல்ல. அந்த மாதிரி தான் இருக்கேன். பாப்போம். என்ன மாதிரி ப்ரோ எனக்கு தெரியல, சொன்னீங்கன்னா. ஒரு டயலாக்ல வரும். சுகுமார் ப்ரோ சொன்னதான் கரெக்டா இருக்கும். இல்ல ப்ரோ, என்ன டைலாக்னா, அந்த மலைக்கு சபரிமலைக்கு கூட்டு போவார். சபரிமலைக்கு அந்த மாலை பொட்டில கூட்டு போவாங்க ஓப்பனிங் சீன். ஆமா, அப்போ கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஆகும். ஒரு பஸ் வந்து இடிக்கிற மாதிரி வந்துடும். அப்ப அவர் பயந்து கீழே இறங்கி ஒரு மாதிரி ஆயிடுவாரு. அப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா அப்படி இப்படின்ட்டு. 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரத்துல நாங்க வேற கார்ல வந்திருப்போம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. டைம் பத்தி என்ன, நீங்க கார் கீ கொடுத்தீங்கன்னா அஜித்துக்கே டஃப் கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஒரு டைலாக் வரும்.
மலையாளத்துல அப்படி வந்த மாதிரி தெரியல. அதனாலதான் டவுட்ல இருக்கேன் நானு. பிரகாஷ் bro, நிறைய தமிழ் பாட்டுல வந்துச்சு ஜி. இளையராஜா பாட்டுலாம் வந்தது நிறைய. அது மலையாளத்திலே அப்படிதான் ப்ரோ இருக்கும். அது ஆக்சுவலா வந்து கிரெடிட்டே கொடுத்து தேங்க்ஸ் கார்டே போட்டாங்க ஸ்டார்டிங்ல. மலையாளத்துல போட்டாங்களா? மலையாளத்துல போட்ட மாதிரி தெரியல. போட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரே மலையாளத்துல போட்டிருப்பாங்க, நமக்கு படிக்க தெரியாதுல்ல. பிரகாஷ் ப்ரோ அது ஏதோ விசாரிச்சுக்கோங்க. அது அந்த ஷைத்தான் படத்தோட ரீமேக்கா இருக்க போகுது. டைட்டில் கூட மேட்ச் ஆகுது. போஸ்டரும் பார்க்க அப்படிதான் இருக்கு. அந்த அஜய் தேவ்கன் மாதவனுக்கு போன வருஷம் வந்துச்சுல, ஜென்ம நட்சத்திரமா? ஜென்ம நட்சத்திரமா? ஆமா போஸ்டர் அந்த டைட்டில் கூட மேட்ச் ஆகும். இல்லங்க, இது ஹாரர் ஃபிலிமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது இல்ல ஹாரர் ஃபிலிம்ல மேட்ச் இது பண்ணிட்டாங்க. சைத்தான் ஃபிலிம் ஹாரர் ஃபிலிம் கிடையாதுல்ல, மாதவன் படம். அது வந்து இதுதானே ஹாரர் ஜானர் தான். அது ஹாரர் ஜானர் தானே? அது ஹாரர் தான். அது ஹாரர் சொல்ல முடியாது. ஆமா ஆமா, மென்டல் டார்ச்சர் பண்ணுவாரு. பில்லி சூனியோ அதுதானே, அந்த மாதிரி தானே வரும். ஆமா ப்ரோ. ஆனா பில்லி சூனியோ அதெல்லாம் அது ஒரு மாதிரி டார்க்கா தான் போகும் படம், கிளைமேக்ஸ் எல்லாம். இல்ல இப்ப எனக்கு இவர் மாவீரன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த போஸ்டர் பாக்குறப்ப அப்படிதான் தோணுது. இல்ல தமிழ் படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்கல்ல? ஏங்க அது ஹிந்தி படங்க. இல்ல அது ரைட்ஸ் வாங்கணும்னா குஜராத்தில தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் குஜராத்தில ஆமா. வந்துச்சு, அவங்களே ரீமேக் தான் பண்ணிருக்காங்க. நான் அது டிஜிட்டல்ல தான் பார்த்தேன் இந்த படம். ஆனா எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. சும்மா ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தொடரும்? அவர் இல்ல, போயிட்டார், வெளியே போயிட்டார். லிசனர்ல இருக்காரு. போஸ்ட்ல காட்டுது. இல்ல எனக்கு லிசனர்ல தான் காட்டுது. கோஸ் இன்வைட் கொடுக்குறேன் அவருக்கு. நான் அந்த தமன்னா படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு நைட்டு தான் பார்க்கணும். யாராவது பாத்துட்டீங்களா? எப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லுங்க. ஒடேலா 2 தானே ப்ரோ? அதேதான். நான் பார்க்கல, நீங்க பாருங்க. இப்படிதான் பாருங்கன்னு சொன்னீங்க. அடுத்த நாள்ல இல்ல, அடுத்த மேட்ச் எம்ஐ தோத்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஐபிஎல்லே க்ளோஸ் ஆயிடுச்சு. இல்ல நான் அந்த டிப்ளமேட்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம் வந்திருக்குல்ல டிஜிட்டல்ல, அது பார்த்தேன். அந்த படம் பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த இது நேற்று வந்து மகேஷ் ப்ரோ சொன்னார்ல ஒரு சீரீஸ், இந்த எட்டர்நாட். அது ஃபர்ஸ்ட் எபிசோடு ஒரு 30 மினிட்ஸ் பார்த்துருக்கேன். பார்ப்போம். நாளைக்கு மோஸ்ட்லி நான் ஸ்பேஸ் வர்றது டவுட் தான், ஏன்னா ஊருக்கு போறேன். அதனால இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன் மோஸ்ட்லி. என்ன அமைதியாயிடுச்சு ஸ்பேஸ்? இல்ல, நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? அதான் கேட்டிருக்கோம். இல்ல பரணி நாளைக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் மன வருத்தத்துல அமைதி ஆயிட்டாங்க. நான் வர மாட்டேன்னு சொன்னா மன வருத்தப்படுற அளவுக்கு யாரும் இல்லைன்னா இங்க. ஏங்க, நானும் விசால் ப்ரோவெல்லாம் இருக்காங்க. நீங்க இல்லாம எங்களுக்கு எப்படிங்க போர் அடிக்கலங்க? உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க. ஏது ஊருக்கு போறதா? ஆமாங்க, போங்க, பட் ஸ்பேஸ் வாங்க, அவ்வளவுதான். ட்ரை பண்றேன் ப்ரோ. இது வந்து முக்கியமான விஷயம் ப்ரோ, அதனால போகாம இருக்க முடியாது. பொண்ணு பார்க்கவா ப்ரோ? இல்ல அந்த அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல. நர்ஸ பாக்க. போன தடவை போன ஊருக்கே தானா? இல்ல ப்ரோ, வேற ஊர். மைக்கேல் ப்ரோ ரொம்ப நேரமா கை தூக்கிறீங்க, சொல்லுங்க ப்ரோ. நான் கிரிக்கெட் டாபிக் தான் பேச வந்தேன். இல்லைன்னா நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பேசுறதுக்கான பாயிண்ட் நிறைய இருந்துச்சு. பேசுங்க தலைவா, இன்னைக்கு கிரிக்கெட் பேசணும்ன்றது இல்ல இது. பேசுங்க தலைவா. ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வன்மத்தை கூட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் கேப்டனா இருக்கும்போது யங்ஸ்டருக்கு ஸ்பார்க் இல்லைன்னாங்க. அவர் ஸ்பார்க்கு பார்த்து சேவாக்க உட்கார வச்சு தான் ஒரு ரோஹித் சர்மாங்கிற ஒரு பெரிய லெஜெண்டை கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. அதை அவர் பண்ண தப்பு தான் இல்லையா?
அதே மாதிரி இன்னொன்னு இருங்க, பேசி முடிச்சிடுறேன். அப்புறம் மும்பை வந்து அம்பையர் இந்தியன்ஸு அம்பையர்னால ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல வேற அவர் சொல்றாரு, நான் ஏன் எம்ஐ ஃபேனா மாறினா இருக்கு, இந்த ஏதோ ஒரு ஃபேன் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு என்னை ஓட்டுனாருன்னு சொல்லிட்டு நான் எம்ஐ இருந்து சிஎஸ்கே இருந்து எம்ஐக்கு மாறினேன் அப்படிங்கிறாரு. இந்த ரீசன்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரில. ஒரு லாயல் ஃபேனுங்கிறது வந்து வேற. அதே மாதிரி சிஎஸ்கே மட்டும் கிரிட்டிசிசம் பண்ணவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காரு அவரு. ஏன் ஒரு மேனேஜ்மெண்ட்ல 2 பேர் பண்ண ஒரு பெட்டிங் இதில் டோட்டல் பிளேயர்ஸை இன்னைக்கு வரைக்கும் ப்ளேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு ட்ரோல்லையும் இருக்குது சிஎஸ்கே வந்து பேன் பண்ண டீம்ங்கிறது. இல்லைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு bro. பார்க்கறாருன்னு தெரியல. கண்டிப்பா இருக்கு. சொல்றேன். அப்புறம் இல்ல ஒரு நிமிஷம், அவர் ஜெயிச்ச போது அவரை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறீங்களே. நான் சொல்றேன், அங்க உள்ள மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எவனுக்குமே வந்து டீமை கொண்டு வர முடியாதுங்க, கொண்டு போக தெரியாது. ஏன்னா ஸ்டீவன் பிளமிங்கோட ரெக்கார்டு என்னன்னு நீங்க பாக்குறீங்களா, அவர் ஒண்ணுமே பண்ணது கிடையாது வரைக்கும். இதுவே உங்களுக்கு ஐபிஎல்ல தூக்கி போட்ட பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எத்தனை பிளேயர்ஸ் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணிருக்கோம்னு நீங்க பார்க்கத்தான் செய்றீங்க ப்ரோ. எல்லா டீம்லயும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ, நீங்க என்ன கிடையாது. ரஹானே எங்க டீம்ல எப்படி விளையாண்டாரு ப்ரோ? இப்ப அவர் வந்து கொல்கத்தாக்கும் நல்லா தான், அவர் அதுக்கு முன்னாடியே நல்லா ஆடினாரு ப்ரோ. அவரு எப்படி ஆடினாரு? யாரு? சான் வாட்சன் ப்ரோ. அவர் வந்து எவ்வளவு பெரிய பிளேயர் ப்ரோ. அவரெல்லாம் நீங்க உங்க டீம்ல வந்து நீங்க உருவாக்கணும்னு சொல்லிட்டு போறீங்க. இல்ல எப்படி யூஸ் பண்ணனும்னு கேக்குறேன் ப்ரோ. அப்ப வாட்சன் வந்து யூஸ் பண்ணீங்களா? பிளேயர்ஸ் இருக்குது. ஷேன் வாட்சன் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் ப்ரோ. அவர் உங்க டீம்ல வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு போறீங்க. எனக்கு வந்து இனிமே ஜெயிக்கவே முடியாதுங்க மாதிரி நீங்க என்னமோ திருப்பி சீசன் ஸ்டார்ட் பண்ணா கூட இப்படிதான் ஆடுவாங்கன்னு என்ன இது? ஷேன் வாட்சன் வந்து சிஎஸ்கே தான் உருவாக்குச்சு அப்படியே ப்ரோ? நீங்க சொல்றத பார்த்தா அவர் அப்படிதான் சொல்றாரு. அதனாலதான் ஏத்துக்க முடியல ப்ரோ. சுகுமார் ப்ரோ, எப்பயுமே சிஎஸ்கே மேல வன்மத்தை தான் ப்ரோ கட்டிட்டே இருக்கீங்க எப்பயுமே ப்ரோ. நீங்க வன்மமா கூட வச்சுக்கோங்க, நீங்க அதை எப்படி வேணா நேம் பண்ணிக்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இருக்கிற ஃபேக்ட் சொல்றேன், போட்டுட்டு போடுங்க ப்ரோ. சிஎஸ்கே பத்தி தப்பா பேசக்கூடாது இந்த ஸ்பேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. பேசல நான் மத்த பிளேயர்ஸ் பத்தி எதனா வந்து நான் சொன்னேன்னா. சரிங்க ப்ரோ. ரோஹித் எப்ப ப்ரோ ரிட்டையர் ஆகும்? சிஎஸ்கே தோனி மட்டும் ரிட்டையர் ஆவான்னு கேட்டுட்டே இருக்கீங்களே, ரோஹித் எப்ப ரிட்டையர் ஆவான்னு கேட்க வேண்டியது. எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபார்முலா ரிட்டையர் ஆயிட்டாரு. அடுத்த வருஷம் மேபி ஐபிஎல் இருந்து ரிட்டையர் கேக்குறேன் ப்ரோ. ஐபிஎல் எப்ப ரிட்டையர் ஆவாரு? அடுத்த வருஷம் ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆயிடுவார் ப்ரோ. 45 வயசு வரையும் ஆட மாட்டாரு. சரி சரிங்க, அது அவங்க இஷ்டம் ப்ரோ. நீங்க சொல்ல தேவையில்ல. நீங்க ரொம்ப அழகா ஆடுறாங்க ப்ரோ. சீனியர் லீக் ஆடுனாங்களே இப்போ எல்லாம் யுவராஜ் சிங்ல இருந்து எல்லாம் ஆடிட்டு தான் இருக்காங்க. அந்த எல்லாம் ஓடிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு விளையாடுறதுக்கான ரன் அடிக்கிறாங்க, அதுதான் கேள்விங்க. நாங்க அடிமை கிடையாதுன்னா எங்க கண்ட்ரோல்ல தான் டீமே இருக்கு. சொல்றீங்க பாத்தீங்களா, ஒரு பர்சனுக்கு தான் மொத்த கிரெடிட்டுமே கொடுக்குறீங்க மேனேஜ்மெண்ட் எல்லாரையும் தள்ளிட்டு. அதனாலதான் உங்களை வந்து அப்படி இல்ல. ஒரு நிமிஷம் ஓவர்லாப் எல்லா டீமுக்கும் எல்லாம் வந்து ஒரே ஒரு பிளேயர் தான் உருவாக்கணும்னு சொல்லி முடிச்சிடலாமா? எல்லாருக்கும் ஒரு ராஜா தான் அப்படின்னு முடிச்சிடலாமா? அத அந்த பாயிண்ட் தான் வரேன். தோனி தவிர்த்து வேற யாருமே எவால்வ் ஆகலன்னு சொல்றீங்கல்ல. ரெய்னா வந்து எப்படி எவால்வ் ஆனாரு? என்ன இந்தியன் டீம் தான் எவால்வ் ஆனாரு? எங்க போனாரு? இப்போ ரெய்னாக்கு ஒரு பால்கனியை கொடுக்காம எங்க போனா அவருக்கு முன்னாடி ஃபார்ம் முடிஞ்சு போச்சு, அவருக்கு டைம் பீரியட் முடிஞ்சு போச்சு. பால்கனி கொடுக்கலங்க, அதான் உண்மை. அவருக்கு எப்படி ப்ரோ வந்து டைம் பீரியட் முடிஞ்சு போச்சு நீங்க சொல்லலாம். நீங்க தோனிக்கு இல்ல நீங்க தோனிக்கு கரெக்டான ரிட்டையர்மென்ட் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும். இவ்வளவு அழகா பேசுறீங்களா? ஜடேஜாக்கு கேப்டன்சி கொடுத்து எதுக்கு ரிமூவ் பண்ணீங்க? மறுபடி ருத்ராஜ் கேப்டன்சி நீங்க பும்ராவெல்லாம் சூரியகுமார் யாதவ் கேப்டனா போடுவீங்க. ஜிடில போன ஹர்திக் பாண்டியா கூட்டிட்டு வந்து கேப்டன் ஆக்குறீங்க. சூரியகுமார் யாதவ் என்ன சொல்றீங்க? ஆக்ஷன்ல சொல்றாங்க, காசி சொல்றாரு எங்க தலைவன் சொல்றத தான் எடுத்துட்டு வருவோம், பிக் பண்ணிட்டு வருவோம் நாங்க. ஆனா இந்த சீசன் உங்க தலைவன் சொன்னதை பிக் பண்ணிட்டு வந்தீங்க. சூரியகுமார் யாதவ் ஆனா ஒரு விஷயம், ஸ்டீஃபன் பிளமிங் வந்து யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணி சும்மா ஒரு பிளேயரை வந்து உங்களுக்கு பிடிக்கல எனக்காக வந்து இஷ்டத்துக்கு வன்மத்தை கொடுக்குற அவரோட லெகசிங்க. ஒரே நிமிஷம், வாட்டக்கர் வாடுன்னு ஒரு பாட்டு இருக்கு, ஓகேவா? அந்த பாட்டு முடியும் போது போதும்பா இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அதை இப்ப சொல்றேன்னா,
சொல்றேன் போதுப்பா, இதோட முடிச்சுக்கலாம். இல்ல ப்ரோ, நல்லாதான் போகுது, அவர் நல்லாதான் பேசுறாரு. இல்ல ப்ரோ, அவர் பாயிண்ட் முடிச்சிட்டோம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ ரிஷின்னு ஒருத்தர் ஸ்பீக்கர் கேட்கறாரு நான் பாருங்க. என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலங்கிறதோட வச்சுக்கோங்க. அதுக்காக வந்து ஒரு பிளேயர், ஒரு லெகசி பிளேயர் வந்து நீங்க உருவாக்கணும்னு சொல்றீங்கல்ல ரோஹித் சர்மா வர வச்சுன்னு, தோனிக்குமே வந்து கங்குலி வந்து அப்படிதான் பேக் பண்ணி வந்து தோனியுமே வந்து அவர் தான் கொண்டு வந்தாரு. எல்லா பிளேயருக்கும் அது நடக்கும் இல்லைங்களே, நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. நான் எல்லா வந்து தோனி பிளேயருக்கும் நடக்கும். தானா உருவாகி வந்துட்டாருன்னு சொல்லவே இல்லையே. தோனிக்கும் ஒரு பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் தான் கேப்டன்ஷிப் பண்ணணுங்கிறத வந்து கொண்டு வந்தது அவருக்கு. நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அதே சச்சின் டெண்டுல்கர் நீங்க நிறைய பேர் போட்டு அடிக்கிறீங்களே இன்னமும். ப்ரோ எனக்கு ஒரு டவுட். யாரோ 4 ஃபேன்ஸ் லூசு பசங்க பண்ற வேலைக்கு உங்க சைடுல லூசுக்கு தரமான ஃபேன்ஸே கிடையாதா? எம்ஐல வந்து எல்லாம் அறிவாளிகளா? ப்ரோ எம்ஐ இங்க ஃபேன்ஸ்ன்ற இந்த இது கான்செப்ட் விட்டுருங்க ப்ரோ. நீங்களே எடுத்துங்க, நீங்க ஜென்யூன் ஃபேன், நீங்க லாயல் ஃபேன் தானே? இல்ல ப்ரோ, நீங்க சொல்றீங்க லாயல் ஃபேன்ஸ் ஃபேன் தான் சொன்னீங்க. பிடிக்கும்னு சொல்றீங்க. இல்ல ப்ரோ, நான் பேசிக்கிறேன். நீங்க லாயல் ஃபேன் தான் ப்ரோ. உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்குல்ல. நீங்க சொன்னீங்கல்ல இப்போ ஷேன் வாட்சனை தூக்கி போட்ட பிளேயர்னு சொன்னீங்கல்ல. ஷேன் வாட்சனோட இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? என்னங்க? ஷேன் வாட்சனோட இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அவர் எவ்வளவு பெரிய பிளேயர்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? நீங்க அவர் தூக்கி போட்ட பிளேயர்னு சொல்லிட்டீங்க ஈஸியா. அவரே தோனி தான் உருவாக்குனாருன்ற மாதிரி, சிஎஸ்கே தான் உருவாக்குச்சுன்ற மாதிரி சொல்லிட்டீங்களே. ஒரு நிமிஷம் அப்படி இல்ல ப்ரோ. ஷேன் வாட்சன் ஒரு லெஜெண்ட் தான். ஆனா அவர் ரிட்டையர்ட் ஆகிற பேஸ்ல தான் வந்து நாங்க எடுத்து நாங்க அவருக்கான கான்ஃபிடன்ஸ் கொடுத்து விளையாட வச்சோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். உங்களை மாதிரி வந்து யங் பிளேயர்ஸ் வச்சு எங்களுக்கு விளையாட தெரியாதுப்பா, போதுமா? நீங்க வந்து அப்படியே பெரிய லெஜெண்ட்ஸ் உருவாக்குறவங்க, நாங்க வந்து லெஜெண்ட்ஸ் யூஸ் பண்றவங்க. இப்போ யங் பிளேயர்ஸ் வச்சு அடுத்த வருஷம் பாருங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க. ஷேன் வாட்சனுடைய கடைசி பேஸ்ல தான் நாங்க வந்து யூஸ் பண்ணோம். அவர் வந்து ஆக்ஷனுக்கு வரும்போது எவனும் எடுக்கிற மாதிரி கிடையாது, ஐடியாவே கிடையாது, தெரியுமா? ஷேன் வாட்சன் பத்தி எனக்கு தெரியுமா நீங்க கேக்குறீங்களா? நான் பார்த்த வந்தாங்க ஷேன் வாட்சனு. அதுக்கு முன்னாடி உள்ள என்னென்ன பிளேயர் இருக்காங்க எல்லா பிளேயரோட 2003 வரை 2003 வந்து ஷேன் வாட்சன் ஆல்ரெடி மேட்ச் வின்னருங்க. அவர் ராஜஸ்தான் ராயல்ஸே கப் வாங்கி கொடுத்துட்டாரு, எஸ்ஆர்ஹெச்லயும் வின் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஏதோ ஷேன் வாட்சன் ஆர்சிபி இல்ல, அப்ப அவர் அப்படிலாம் சொல்லல. அவரு நீங்க எதுக்கு மாத்துறீங்க? இல்ல, அவர் என்ன தெளிவான சொல்லிட்டு இருக்காரு. வயசான காலத்துல நீங்க உங்களோட ஃபார்மட்டே அதான், ஏஜ்டு பிளேயர்ஸே எடுத்து இது பண்ணுவீங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. சரி, இவ்வளவு பேசுறீங்களா? அவர் அதான் சொல்ல வராரு. அவர் ஒன்னும் ஸ்டார்டிங்ல இருந்து எத்தனை யங்ஸ்டர் வந்து க்ரூம் பண்ணுச்சு சொல்லுங்க, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்களா? எத்தனை டீம் இந்தியா இது பிரான்சைஸ் கிரிக்கெட் வந்து இது வந்து கவர்மெண்ட் டீம் கிடையாது, யங்ஸ்டர்ஸ் க்ரூம் பண்றது. தோனிக்கு எதுக்கு இவ்வளவு ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்னால தான். அதாவது ஒரு பிளேயர் நல்லா ப்ளே பண்றான்னா அவனுக்கு ப்ராப்பர் கிரெடிட்டே தர மாட்டாங்க. உடனே தோனி கூட ஒரு போட்டோ எடுத்து போட்டு தோனி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு டிப்ஸ் குமார், அது இதுன்ட்டு உங்களால தான் தோனியை போட்டு அடிக்கிறாங்க. ஃபேன்ஸால தான் தோனி போட்டு அடிக்கிறாங்க. தோனி வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா தோனி வந்து ரோஹித் ஒரு லைஃப் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ரோஹித் வந்து தோனியோட ஃபார்மேட்டை கேப்டன்சியை ஃபாலோ பண்ணி தான் இவ்வளவு சக்சஸ் இது பண்ணிருக்காரு. ப்ரோ இப்பயும் சொல்றேன், இந்த ஃபேக்டை வந்து எப்பவுமே ஹிஸ்டரியில இருந்து மாத்த முடியாதுல்ல. தோனி வந்துட்டு அவர் வந்து அவரோட கேப்டன் மாதிரி கபில் தேவுக்கு அப்புறம் வந்து தோனியோட கேப்டன் மாதிரி இந்தியால யாருக்கும் இதுவரையும் அமைஞ்சது இல்லை. இப்போ மேபி ரோஹித் வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கலாம், ஓகேவா? ஆனா தோனி வந்து ஒரு தலை சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒன் டவுன்ல ஆடும் போதும், அவர் வந்து டாப் ஆர்டர்ல ஆடும் போது அவர் மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் கிடையாது. அவர் ஒரு எப்படி சொல்றது, பயங்கரமான ஹிட்டர், பிக் ஹிட்டர். இன்னும் வரையுமே வந்து அவர் பிக் ஹிட்டர் தான். அவர் அது எந்த ஒரு இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அவர் மட்டும்தான் எல்லாம் அப்படின்றது மட்டும்தான் வந்து இங்க. ஏன்னா மற்ற பிளேயரும் இருக்காங்களே இங்க. இப்ப இந்தியான்றது ஐபிஎல்ன்றது வந்து ஒரு டீம்ல எவ்வளவு பேர் ஆடுறாங்களே. இப்ப ஜடேஜா கூட தான் இத்தனை வருஷம் சிஎஸ்கேக்காக வந்து இது பண்ணது. என்டையர் ஸ்டேடியம்ல நீங்க ஒரு ஃபேன் சொல்றீங்களே, என்டையர் ஸ்டேடியம்ல ஜடேஜா அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு எத்தனை சீசனா நீங்க கத்திட்டு இருக்கீங்க ப்ரோ? அது போன சீசன் ஒரு 2 சீசன் அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த இதெல்லாம் போஸ்ட் ஸ்டேடியம்ல அதாவது ஒருத்தர் கத்தனா சவுண்ட் கேட்காது ப்ரோ. ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட தோனி ஒரே ஒரு லீக்ல தான் உலகத்திலே விளையாடுறாரு, சரிங்களா? ஆனா ஜடேஜா வந்து நீங்க எல்லா லீக்லயும் பார்க்க முடியும். மத்த இன்டர்நேஷனல் மேட்சஸ் இதெல்லாம் ரீசனாவே எடுத்துக்க முடியாது ப்ரோ. ஒரு பிளேயர் டீம் ஜெயிக்க வைக்கிறாருன்னா அதுதான் பார்க்கணும். உங்களுக்கு அந்த கடைசியா கப் வாங்கி கொடுத்ததும் ஜடேஜா தான். அவர் எம்ஐ ஃபேன் என்ன சொல்றாருன்னா, அவர் தனியா ஒரு ஸ்டேடியத்துல புக் பண்ணி விளையாட சொல்ல வேண்டியதானே? கிரிக்கெட் வந்து டீம் கேம். எல்லா பிளேயர்ஸும் 11 பிளேயர்ஸ் விளையாண்டா தான் அது எல்லாருமே பார்க்க வருவாங்க. தோனி 6 அடிக்கிறது மட்டும், தோனி 6 அடிச்சா மட்டும் டீம் வின் பண்ணாது. தோனி 6 அடிச்சா மட்டும் முடியும். மன்மத்துல கேட்றீங்க ப்ரோ நீங்க நல்லா.
கரெக்ட் ப்ரோ. ஸ்மார்ட் சரவ் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாக்குசானா ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொல்ல வர்றாரு. இல்ல ஆனா இப்ப நடுவில் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வந்து வன்மத்தை கொட்டிக்கிட்டாங்க. சுகுமார் ப்ரோ கொஞ்சம் ஓட்டினாரு. இப்ப கடைசி ஸ்மார்ட் சார் இல்ல ப்ரோ, நான் வந்து வன்மத்தை நான் சொல்றேன். அவர் இல்ல கடைசியில ஸ்மார்ட் சார் என்ன சொன்னாரு, தோனி விளையாடுனா அவர் ஒருத்தர் மட்டும் கிரவுண்ட்ல வந்து இல்ல அது தப்புதான், அது தப்புதான். ஃபேன்ஸோட மென்டாலிட்டி தான் மாத்தணும். இங்க வந்துட்டு அவங்க பிளேயர்ஸ் வந்து அவங்க எப்பவுமே வந்து அவங்களோட இது ஃபேன்ல தான் இருக்காங்க. இங்க ஃபேன்ஸோட மென்டாலிட்டி மாத்திக்கங்கன்ற. ஒரு மோசமான ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு. இந்த மாதிரி கேனத்தனமா பேசுற ஃபேன்ஸ் சில பேர் ஃபேன்ஸோட மென்டாலிட்டி கேப்டன்சில டவுன் பண்ணப்ப பாண்டியா பத்தி சப்ரின்னு யாரும் சொல்லலையே கிரவுண்ட்ல. அந்த ஃபேன்ஸ் ப்ரோ அது தப்பு தான் சொல்றேன். நான் இப்பயே சொல்றேனே, எனக்கு அந்த ஃபேன்ஸ்க்கு அதனாலதான் வந்து நான் நிறைய விஷயத்தால வந்துட்டு எதுக்கு இப்ப இந்த டீம் இவ்வளவு பண்றாங்களே புரியல. ஆனா நீங்க இத சொல்லி குறை சொல்றீங்க, இது ஃபேன் பேஸே குறை. ஆனா அங்கேயும் அப்படி இருக்காங்கல்ல, எல்லா இடத்துலயும் அப்படி இருக்காங்களாம் ப்ரோ. நான் இப்ப மும்பை ஃபேவராவா பேசுறேன். பத்துக்கிட்டு எரியுது இன்னைக்கு பார்த்து ஒன்னும் புரியவும் மாட்டேங்குது. நீங்க சிஎஸ்கே அடிக்கிறப்போ மும்பை ஃபேன்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, புரியுதுங்களா? நீங்க சிஎஸ்கே ஹேட் பண்றீங்க, ஓகே பாயிண்ட் பேசுறீங்க. ஆனா அதை யூஸ் பண்ணி இப்ப மும்பை ஃபேன் ஒருத்தர் உள்ள வந்து வன்மத்தை கேட்கிறாரு, சரிங்களா? இப்போ தோனி ஹைட் பண்றோம்னு சொல்றீங்கல்ல, இதே வான்கடையில தான் மும்பைக்கே சாச்சா ரோஹித் சர்மான்னு ஒரு பிளேயர் ஹைட் பண்றீங்க. ஏன் மும்பை இந்தியன்ஸ் ஹைட் பண்ணலாம்ல? அதையும் பண்ண மாட்டீங்க ப்ரோ. இன்னும் வரையும் வான்கேடியில ஒரு பிளேயர் ஆடல. அவர் ரிட்டையர் ஆகி பல வருஷம் ஆகுது. அந்த ஒரு மனுஷனுக்காக வான்கேடின்னு விட்டுருங்க, மும்பை இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற அந்த ஒரு மனுஷனுக்காக சப்போர்ட் பண்ற எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? ஓப்பனா இந்த போல்ல இந்த இதுல கூட வச்சுப்போம், இந்த ஸ்பேஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சச்சின் டெண்டுல்கருக்காக அவர் போயிட்டாரு, அப்புறம் ஆடுறது விட்டு போயிட்டாரு ப்ரோ. உங்களுக்கு ஒரு பிளேயர் சொல்றீங்களா? அதுக்கு சொல்றேன். கன்வெர்ட்டட் ஃபேன்ஸ் ரோஹித் சர்மா அந்த சச்சின் டெண்டுல்கர் தான் சொன்னாரு எனக்கு வேர்ல்ட் கப் கனவை நிறைவேற்றிட்டு. அந்த மாதிரி நீங்க வந்து சிஎஸ்கேல வந்துட்டு தோனியை தவிர்த்து சச்சின் அந்த மாதிரி ஒரு இதுவை நீங்க யாருமே வந்து செகண்டரியா யாருமே பேச மாட்டீங்கன்னு தான் கேக்குறேன் சார். அதுதாங்க சார், சுரேஷ் ரெய்னாங்கிற பிளேயர் வரும்போது யங் பிளேயர் தான், அஸ்வின் வரும்போது யங் பிளேயர் தான், சரிங்களா? போட்டு அடி அடின்னு அடிச்சீங்களே ப்ரோ இந்த சீசன் தான். இங்க பாருங்க, அடிக்கிறீங்க. அதே தோனியை மட்டும் அந்த அடி அவரும் பர்ஃபார்ம் பண்ணலாம் அடிக்கணும், ஜடேஜா பர்ஃபார்ம் பண்ணலாம் அடிக்கணும். அதுதான் நீங்க எல்லாம் ஒரு பபுள் இருந்துன்னு ஒரு விஷயத்த பாக்குறீங்க. ஒரு 4 தற்கொலை ஃபேன்ஸ் போடுறத பார்த்துட்டு தோனிங்கிற மனுஷன் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரு டீமுக்கான பிளேயர் கிடையாதுங்க. அவர் வந்து டோட்டலா இந்தியன் கிரிக்கெட்டுக்கே முக்கியமான பிளேயருங்க. இப்போ சம்பந்தமே இல்லாம இல்ல இந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து ரோஹித் சர்மாவும் முக்கியமான பிளேயர் தான், விராட் கோலியும் முக்கியமான பிளேயர் தான். நீங்க வந்து இந்தியன் டீம்ல ராகுல் சக்கர்னு ஒருத்தர் வந்து இந்தியன் டீமுக்கு ஆடினா அவரும் முக்கியமான பிளேயர் தான். ஆர்டர் படி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சச்சின், அதுக்கப்புறம் கபில் தேவ், அதுக்கப்புறம் வந்து தோனி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, அப்படிதான் வரும், சரிங்களா? தோனி வந்து நீங்க எரேஸ் பண்ணிட்டு ஹிஸ்டரி எழுத முடியாது, இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியை. தோனி எரேஸ் பண்ணா நீங்க ஓவர் ரேட்டட் பண்ணி தோனி மட்டும் தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சாரு. இந்தியால வந்து தோனியால தான் கிரிக்கெட்டே இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு தான் புரியுதா? தேவையில்லாத வன்மம் இதெல்லாம். நீங்க தான் இப்ப சொன்னீங்க தோனியோட லெகசியே முடிஞ்சிரும் 2023 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. சிம்பிள் பாயிண்ட், ரெண்டு சைடுலயுமே அவரோட பேர் இருக்கும் ப்ரோ, அதெல்லாம் இல்ல. இப்ப ஸ்பான்சர் பேசுறதால ஒண்ணும் மாறிட போறது இல்ல. நான் சொல்றேன் அவரோட லெகசி என்னைக்குமே கேரி ஆகும். ஃபேன்ஸ் வந்துட்டு அதை இது பண்ணாம ஸ்பாயில் பண்ணாம இருந்தாலே வந்து அவர் லெகசி ஒன்னும் வேற லெவல்ல போகும். சுகுமார் கேளுங்க, இப்போ ஆயுஷ் மாத்திரையே ஆடினா அதே மேட்ச்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு பேன் பண்ண பிளேயர்ஸ் தானே நீங்க, பிட்டிங் பண்ண பிளேயர்ஸ் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் குத்தி காட்டி தான் இருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க விளையாண்டு இருக்கோம் பிளேயர்ஸ். ஆயுஷ் மாத்திரைக்கு ப்ரோ அவன் ஃபுல் ஷாட் அடிச்ச உடனே என்னாச்சு, போயிட்டு ரோஹித் கிட்ட கேட்பான் எப்படி ஃபுல் ஷாட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அடுத்த மேட்ச்ல இருந்து ஃபுல் ஷாட் அடிக்க ஆரம்பிச்சோடனே ரோஹித்தோட எடிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பேசிக் ஃபேன் மென்டாலிட்டி. அவங்க சொந்த பிளேயரா அவங்க ஹைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா சுத்தி இருக்க எல்லாரும் தோனி ஃபேன்ஸ், தோனி ஹைப் பண்றதுனால உங்களுக்கு பிடிக்கல, அதனால நீங்க வன்மத்தை கக்கின்னு இருக்கீங்க, அவ்வளவுதான். இதான் விஷயம். தோனி இப்போ ஸ்மார்ட் சர்வ் சொன்னார்ல, தோனி பேசுறீங்க, ஏன்னா உங்களுக்கு சுத்தி நிறைய தோனி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான்.
அவர் லெகசி அவர் அளவுக்கு கேப்டன்சி இந்தியன் கிரிக்கெட்ல பண்ணிட்டாங்களா சொல்லுங்க? கபில் தேவ் ஓகே, கங்குலி தான் எங்களுக்கு கொடுத்தாரு, சச்சின் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு, ஓகே எல்லாமே ஓகே தான். ஆனா அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்ட் நீங்க கொடுக்குறீங்கல்ல, இல்லவே இல்லைல்ல. நீங்க வன்மத்தை கக்கணும், தோனி தான் இல்லைன்னா தோனி எங்களுக்கு வின் பண்ணி கொடுத்ததுனால தான் நாங்க தோனி ஹைப் பண்றோமே தவிர, தோனி ஈவன் 2020 ஏன் தல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ரிட்டையர் ஆகுங்கன்னு சொல்ற நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸே இருக்காங்க. சரிங்களா? நீங்க சும்மா ஒரு 4 பேர் பேசினதை வச்சுன்னு தேவையில்லாம வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க. போன வருஷம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஹர்திக் அடிச்சிருந்தீங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ரோஹித் கேப்டன் இல்லைன்னு. டெல்லி மேட்ச்ல ரோஹித் டகவுட்ல இருந்து சொன்னனால தான் வின் பண்ணீங்கன்னு நீங்க நினைக்கிறேன். நீங்க போட்டீங்க, ஐயப்பன்லாம் நான் ரோஹித் போடல fan ப்ரோ, தான் நினைக்கிறேன். நான் போடல போட்டீங்க. ஏன் அப்ப அது நான் போடல கேட்கணும்ல நீங்க? அப்ப ஹார்திக் நான் போடவே இல்லையே. நான் இன்னைக்கு ட்வீட் தான் வந்து பண்ணி நான் அப்படி போட்டேன்னா பாருங்க, ரோஹித் அடிச்சனால தான் ஜெயிச்சாங்கன்னு. இப்ப புரியுதுங்களா? அப்போ சிலரால இந்த மாதிரி போடுறாங்க. அப்படி ஆமா போட்டிருந்தாங்க தானே ப்ரோ. ரோஹித் வந்து அந்த ஸ்பின்னர் போட்டிருந்தாங்க, கரன்சி நான் நிஜமா சொல்றேன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. பார்த்தேன். எனக்கு அது பார்க்கும்போது இல்லையே, அந்த டீம்ல வந்து அன்னைக்கு அப்ப நிறைய பேர் அவனுங்களை நீங்க ஆடினாங்கல்ல கேட்கணும்ல, டெல்லி அவனுங்களை மேட்ச்ல. கேட்கணும்ல, அவனுங்களை என்னதான் அவர் மும்பை வந்து ஃபேனை அவர் பின்னாடி கேட்கணும்ல. உக்காந்துட்டு இருந்தாரு, அன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு கரண் சர்மா தான் உள்ள இறங்கி பர்ஃபார்ம் பண்ணது. கிரெடிட் இதுல கரண் வேற சர்மாக்கு தான் போகணும். உடன் ஸ்பூன் கலாய்க்கிறீங்க. நீங்களே இந்த 5 வருஷத்துல 2 உடன் ஸ்பூன், 2022 2024 உடன் ஸ்பூன். ஹார்திக் தோக்குற வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வச்சுங்க. நாங்க ஜடேஜா வச்சோன்னு கேக்குறீங்க, ருத்ராஜ் வச்சோன்னு கேக்குறீங்க. தோக்குற வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வச்சு ரேசிஸ்ட், காஸ்டிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு இப்ப வின் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஒன்னாயிட்டீங்க. பி மை பியூட்டிஃபுல் பிரான்சைஸினே உங்க சைடு எத்தனை பேர் போட்டிருந்தாங்க ஹர்திக். இப்போ வின் பண்ண உடனே ஒன்னாயிட்டீங்க. இப்போ வந்து ரோஹித் சர்மான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. சரி நீங்க பேசுங்க, பிரச்சனை இல்ல. நாங்க ஒரு ஃபேன் மென்டாலிட்டியில அப்படிதான் பண்ணுவோம். நாங்க ஒண்ணு ஒரு மும்பை இந்தியன்ஸ் வின் பண்றதுக்கு காரணம் தோனின்னு சொல்ல, நாங்க சென்னை வின் பண்றதுக்கு காரணம் தோனின்னு தான் சொல்றோம். தவிர அதை நாங்க எங்களுக்குள்ள பேசிப்போம். எங்க ஃபேன் டி ஏன்டா இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேசிப்போம். அத ஒரு மும்பை ஃபேன் வந்து சொல்றீங்க. இந்தியன் கிரிக்கெட்ல இந்த மாதிரி கிரெடிட் ஸ்டீல் பண்ணா நீங்க சொல்லலாம், என்னடா இது இந்தியன் கிரிக்கெட் லெஜண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னொரு ஒரு லூஸ் தனமான ஒரு கிளைம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் இன்னும் இதுக்கு குரூம் பண்ணோம் நாங்க. இதுனா கிரிக்கெட் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனா? இது பிரான்சைசி கிரிக்கெட், இது பிரைவேட் பாடி, பிரைவேட்டா நடக்கிறது. சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம், என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம யங்ஸ்டர்ஸ் குரூம் பண்ணலன்னு சம்மந்தம். அது எங்க ஸ்ட்ராட்டஜியே இல்லை. எங்க ஸ்ட்ராட்டஜி ப்ரூவன் பிளேயர்ஸ வச்சு அவங்கதான் அந்த கிளட்ச் கேம்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு 15 வருஷத்துக்கு மேல அது யூஸ் ஆயிருக்கு. அது மூலம் தான் சக்சஸ் மந்த்ரா. நாங்க எது யங்ஸ்டர் குரூப் பண்ணோம்? நான் மும்பை ரீசெண்டா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி தமிழ்ல கேட்டீங்களா? முரளி விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசியிருப்பான். அது பேசினா வந்துட்டு நான் உட்கார வச்சுட்டாங்க அடுத்த மேட்ச். அதுக்கப்புறம் இங்க நான் பேசினா கூட வந்து நான் கமெண்ட்ரி பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கும் ஆன்சர் சொல்றேன் இருங்க. இப்ப இர்ஃபான் பத்தான் கமெண்ட்ரி பேனல் இல்ல தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை கிரிட்டிசைஸ் பண்றான்னு அவ சொல்லி ரீஜனல் லாங்குவேஜ்ல இருந்து சொல்லி அவனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஷயமும் தெரியாம அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்கன்றல்ல. அப்ப இவரும் பண்றாருன்னு சொல்றீங்களா? கேட்கணும், அப்ப இவரும் பண்றாரு, அவங்களையும் கேட்கணும்ன்ற, அவங்களும் கேட்கணும். புரியுதுங்களா? நீங்க அவங்களே உங்க இந்தியன் போர்ட்ல இப்போ ஒரு விஷயம் பண்றீங்களே, இந்த இப்ப கெய்க்வாட் வந்து சிஎஸ்கேல மட்டும்தான் முக்கால்வாசி தெரியுது. ஆனா அவர் இந்தியன் ஏ டீம்ல பல வருஷமா விளையாண்டு இருக்காரு. அதெல்லாம் யாரும் சொல்றது? எவ்வளவு வருஷம் அவர் எவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அவர் சிஎஸ்கே விளையாடுற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து சான்ஸ் இல்லாம இருக்கு. அப்படிலாம் இல்ல ப்ரோ, இதெல்லாம் தப்பான விஷயம். ஓப்பனிங் ஸ்லாட் கிடையாது, அதுதான் ஒரு சான்ஸ். என்னங்க ஓப்பனிங் ஸ்லாட்ல அவர் ரோஹித்தோட ஆவரேஜ் என்னங்க ஓப்பனிங் ஸ்லாட்ல அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க தெரியுமா? 4வது பொசிஷன், 5வது பொசிஷன், 4வது 5வது அப்படிலாம் இறக்கி விட்டு அவரை வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல. நல்லாவே தெரியும் அம்பானி சம்பந்தமே இல்லாம இந்தியன் கிரிக்கெட் நான் இந்தியன் போர்ட்ல இருக்கீங்களா? மோசமான கண்டிஷன் இருக்கீங்களா? பாவம் இல்ல இல்ல அந்த பங்காளின்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? மாவீரன் பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா மத்தவங்க பாத்துருப்பாங்க. சத்யராஜ் படம் தானே ப்ரோ? ஆமா, அதுல சத்யராஜும் கவுண்டமணியும் அந்த பட்டை போட்ட ஒருத்தர் இருப்பாரு, பானுமதி பானுபிரியா. அதான் அந்த படம் தான். அதுதான் பானுபிரியாவும் மனோரமாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போடப்ப குத்து வச்சுக்கிட்டு சத்யராஜும் கவுண்டமணியும் ஓரமா உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பட்டை போட்ட ஒருத்தர் உட்காந்துருப்பாரு.
அவர் போட்டு உட்காந்து பீடி இழுத்துக்கிட்டு சண்டையை ரசிச்சிட்டு இருப்பாரு சத்யராஜ். கிட்டத்தட்ட விஷால் ப்ரோ அப்படிதான் உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு விஷால் ப்ரோ மாவீரன் ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு என்னவோ பண்றாங்க கிரிக்கெட்டை பத்தி எல்லாமே தெரியுங்க. அவர் கம்முன்னு தெரியாதமா நடிக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க, உண்மையாலுமே எனக்கு தெரியலங்க என்னதான் பேசுறீங்கன்ட்டு. எல்லாம் தெரியும். என்னென்னமோ சொல்றீங்க மட்டும் புரியுது. 5 நிமிஷம் கடைசி பாயிண்ட், 5 நிமிஷம் கடைசி பாயிண்ட்னு பரணி அஜித் அக்செப்ட் பண்ணுப்பா, ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கானு. ஒரு மணி நேரம் ஓடி போச்சு. காட்டிட்டு இருக்காரு நம்ம எபின் ப்ரோ. மகேஷ் ப்ரோ ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. மகேஷ் ப்ரோ ஸ்பீக்கர்ல தான் இருக்கிறாரு. ரைட்னா தான் மேலே வராரு எபின் ப்ரோ. செலிப்ரேஷன் அப்ப வர மாட்டாரு. விஷால் ஏன் பேசாம இருக்காப்ல? என்ன அது சூர்யாவுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஐபிஎல் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு, 1 வீக் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. சரி எதுவும் இருக்காதுன்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து வெடிக்குது எல்லாம். ஒன்னும் புரியல நமக்கு. சொல்லுங்க எபின், ஏதோ சொல்றீங்க சொல்லுங்க. செலிப்ரேஷன் சொல்றீங்களா? செலிப்ரேஷன் வந்து இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து தமிழ் சினிமா செலிப்ரேட் பண்ணாது. கடைசி வரைக்கும் இங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டை தான் போயிட்டு இருக்க முடிய நடிப்புக்கான இது எதுவுமே இருக்க போதில்லை. அடுத்தடுத்து கமர்ஷியல் ஹீரோஸ் எஸ்கே இந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி குரூப்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களை கொண்டாட வேண்டியதுதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து. இல்ல ரைட் ஓகே. இப்ப சூர்யா நடிகை வந்து கண்டிப்பா அழிஞ்சு போவாங்க. இல்ல யாருங்க சூர்யா டிபி. இப்ப இவர் என்ன பண்றாரு? சூர்யா ரசிகரா இருந்துட்டு என்ன பண்றாரு? இல்ல ரசிகன் தான். ஆனா எனக்கு வந்து அவ்வளவு அதான் விஷயம். ஆதங்கத்துறதான் சொல்றாரு. கடைசி வரைக்கும் கொண்டாடாம அந்த மனுஷன் வந்து போறாரு. சொல்றேன் ஆரம்பிச்சார்ல. பேசுங்க மாவீரன் சொல்லிருங்க. நார்மலா வந்து பேசிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் வரமாட்டாரு. கீழே நோட் பண்றாரு, ஏய் வர்றேன்டா அருவாளோட மேல வந்துடுறாரு. இல்ல எனக்கு எவ்வளவோ நாளா சினிமாக்கு இந்த சினிமா அப்டேட் பேசும்போது சூர்யா ரசிகன் மேல வாங்க, சூர்யா ரசிகன் மேல வாங்கன்னு சொல்லுவோம். பெட்ரோல் ரிலீஸிங் மேல கூப்பிட்டு அப்பெல்லாம் வரல. இவர் நல்லா ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு கடைசியா வார்த்தை. ஏங்க ஒன்னேதான் சொல்றேன். சினிமா இருக்குல்ல, சினிமா வந்து லாட்ரி சீட்டு, ஐபிஎல் ட்ரீம் லெவல் விளாட்றோம்ல, இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய சூதுங்க அது. எந்த நிமிஷமும் எப்படி வேணாலும் ஒரு படத்துல டோட்டல் கேரியரே மாறுற ஆட்கள்லாம் இங்க இருக்கு. ஓகேங்களா? டோட்டல் கேரியரே மாறுற ஆட்கள்லாம் இருக்கு. இது எப்பவுமே கொஞ்சம் நேரம்னு வச்சுங்களேன். இப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும், நான் சினிமான்னு பொறுத்தல, பொதுவாகவே வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுக்கு வந்து 2 வாட்டி 7.5 வருஷம் வரும். அதாவது முதல் வாட்டி ஒரு 7.5 வருஷம் என்ன வருஷம்னா பயங்கரமா தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில சில பல அடிகள்லாம் உளுந்து உட்காந்து எல்லாம் எழுந்து திரும்ப அடுத்த ஒரு 7.5 வருஷம் வரும். அந்த 7.5 வருஷம் திரும்ப ஒரு மனுஷனுக்கு யோகம் பயங்கரமா. யாருக்குங்க பண்ணணும்? 10 பேர் முடிஞ்சிச்சுங்க. யாருக்கு தாங்க பண்ணணும் இனிமேல்? எனக்கும் புரியல. ஏற்கனவே 10 பேர் தான் இருக்கு. 13ஆவதா கடைசியா முடிச்சாரு. இருங்க என்ன சொல்றதுன்னு சொல்லிடுறேன். என்னன்னா இது மாதிரி நார்மலாவே இந்த ஜாதக ரீதியா இது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து சினிமாங்கிறது அப்படிதாங்க. எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாங்க. இப்ப ஒரு சூரிய ரிப்போர்ட்டருக்கு முன்னாடி இன்னும் நெகட்டிவ் இருந்துச்சு. எப்படின்னா என்னடா இது சூர்யாவுக்கு வந்து அப்படி இப்படி இப்படி. சூரிய ரிப்போர்ட்டர் ஓடிடில வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அடுத்த படம் ஜெய் பீம் கான்ட்ரவர்சி எப்படி கிளப்பலாம் படமா ஒரு தரமான படம். அதுதான் அந்த நேரத்துல ஜஸ்ட் தமிழ் மட்டும் இல்ல, மற்ற லாங்குவேஜ்லயும் ஓடிடில படம் பார்த்து சூர்யாவுக்கு பாராட்டுகள் வந்துச்சு. அந்த படம் தயாரிச்சதுக்கு பாராட்டு வந்துச்சு. அந்த படம் நடிச்சதுக்கு ஒரு பாராட்டு வந்துச்சு. பல வகையில வந்து பயங்கரமா பூம் ஆச்சு. அதுக்கு அடுத்த படமா தியேட்டருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எதற்கும் துணிதான் சரியா போகலாம். அதுக்கு பல காரணங்கள். ஒன்று வந்து சரியான ரிலீஸ் டேட் இல்லை. அப்புறம் அந்த கோவிட்டுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் டேட் நல்லா கொலாப்ஸ் ஆச்சு. பயங்கரமா பல படங்கள் கொலாப்ஸ் ஆச்சு. அதுல இந்த படமே சிக்கிச்சு. அதுக்கப்புறம் அதுல படத்துல சில குறைகள் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ஹீரோ நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஹீரோ வந்து ஜெயிக்கணும். அதே மாதிரி ஹீரோக்கு ஏதாவது ஒரு அணியா நினைச்சா உடனே தட்டி கேட்கணும். எப்படின்னா கையை வெட்டணும், காலை வெட்டணும், எப்படியா ஒரு மோசமான ஒரு ஹீரோ வந்து ஆக்ஷன் அவதான உடனே எடுத்துடணும். கோர்ட்டுக்கு போறாரு, அவர் வக்கீலுங்கிறனால மட்டுமே அவர் டக்குன்னு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்றது, அது வந்து ஒரு மானபங்கங்கிற மாதிரி வச்சுங்களேன். அது நடந்ததுக்கு அப்புறமும் அவர் கோர்ட்டுக்கு போறாரு. அங்க போய் அவர் ஏமாந்து அதுக்கப்புறம் வேஷ்டி கட்டுறதா கோர்ட் போறதான்னு முடிவு எடுக்கிறாங்க. அங்கதான் அந்த படம் மிஸ் ஆச்சு. இல்ல அது ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான். அங்க மிஸ் ஆன இடம் அதுதான். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன இடத்து சர்க்கிள்களால சில பேருக்கு நடிகர்களுக்கு இறக்க வரலாமே தவிர, ஆனா அது வந்து எப்பவுமே வந்து முடிவு கிடையாது. ஏற்கனவே மாவீரன் நம்ம பேசணும்னு சொன்னாரு. விஜய்க்கு வந்து 50 படம் சுறா அமைஞ்சிச்சு. ஆனா துப்பாக்கிங்கிற படம் டோட்டலாவே மாத்தி விட்டுருச்சு. ஓகேவா? அது 52வது படத்துல நடந்துச்சு. இப்படி ஒரு படம் ஒரு 50வது படத்துக்கும் 52வது படத்துக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம். நடுவில் ஒரு படம் தான் வித்தியாசம். ஆனா டோட்டல் கேரியரே மாத்துதுல. அட விடுங்க, ஒரு நம்பர்ல என்னங்க இருக்கு? நான் ஒரு எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ நம்பர் நியூமராலஜி பாத்துட்டு இருக்கீங்க. சும்மா இருக்க மாட்டீங்களே. ஆர்டர் பிரகாரம் சொல்ல சூறாக்கு அப்புறம் காவலனுக்கு அப்புறம் லைனா சொல்லணும். நம் நண்பன், வேலாயுதம், நண்பன், துப்பாக்கி, இப்படி போனோம். நம்ம அதுக்கெல்லாம் போக முடியுமா? ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படம் மட்டுமே எந்த இது வெற்றி நிர்ணயிக்கிறது கிடையாது. எது வேணாலும் மாறலாம். வெயிட் பண்ணுவோம். அதுக்காக இப்படி இருந்து
இது பண்ண தீபாவளிக்கு வேட்டை கருப்பு வருது, நம்பிக்கையோட இருக்க தலைவா, மஜா பண்றோம். அதான் விஷால் ப்ரோ என்னன்னா, அவருக்கு ராஜமௌலியும் சரி திரிவிக்ரம் சரி 2 பேருமே படம் பண்றதுக்கு ரொம்ப வருஷமா ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் என்னன்னா அவங்கள சூஸ் பண்ணாமே பல வருஷமா வேற டேரக்டர்ஸா பார்த்து போயிட்டு இருக்காரு. தலைவா கரெக்ட். இதுக்கு கீழே ஸ்மைலி போடுவாங்க, கீழே நம்ம ஆப்போசிட் ஸ்மைலி போடுவாங்க, அதை பத்தி நான் கவலைப்படல. இல்ல ராஜமௌழி வந்துட்டு சொல்லுவாரு, ஆனா அவர் தெலுங்கு ஹீரோஸ் வச்சுட்டு வர மாட்டாருங்க. அவர் அங்கதாங்க, அவருக்கு எவ்வளவு ஆஃபர்ஸ் அது இருக்கு. உண்மைதான். ஆனா என்னன்னா திரிவிக்ரம் கூட படம் திரிவிக்ரம் கூட அப்பயே நடக்கிறதா இருந்துச்சு, இவரு தான் பண்ணல. ஆனா உண்மைதான், ஏன்னா இவரு ராஜமௌழி பண்ண மாட்டாருன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ராஜமௌழி வந்து அவர் வந்து நீங்க சொன்னதான், அவர் தெலுங்கு ஹீரோஸ் கூட மட்டும் தான் படம் பண்ணுவாரு. நீங்க என்ன சொன்னாலும் அவர் வேணா சைட் ரோலுக்கு அந்த ரோலுக்கு ஹிந்தி ஆக்டர் தமிழ் ஆக்டர்ஸ் பாப்பாரு. அவர் ஹீரோன்னு போயிட்டா தெலுங்கு ஹீரோஸ் மட்டும் தான் போவாரு. பல பேர் பாக்குறாங்க. இல்ல அங்க ஆனா என்னன்னா திரிவிக்ரம் தான் படம் பண்ண வேண்டியது, இவரு தான் அந்த படத்தை ஐடியா இருக்கா? இல்ல அது படம் இல்ல, அத்தன்டிகேட் 30 முடிஞ்ச உடனே படம் பண்ண வேண்டியதுதான் இவரு. நல்லா அந்த அத்தன்டிகேட் ரிலீஸ் ஆகி ஓடிடி ஃபர்ஸ்ட் படம் லீக் ஆச்சுல, லீக் ஆகி அதுக்கப்புறம் கான்ட்ரோவர்சி ஆச்சுல. அதுக்கு முன்னாடி மாவீரன் சொன்னாங்க, அது மாவீரன்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. அதுக்கப்புறம் அத்தன்டிகேட் 30 படம் முடிஞ்சப்பதான் வந்து இவர் படம் பண்ண வேண்டியது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவரு நான் செம ஃபார்ம்ல இருந்தாரு அந்த டைம்ல. மாவீரன் வந்து ராஜமௌழி கூட இப்போ ஒரு ஆடி லான்ச்ல சொன்னாங்க அப்படி இப்படின்னு. எனக்கு அதுல கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து ராம் சரண் வந்து அந்த படம் அவங்க தெலுங்கு ராஜமௌழி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற ஆள் தான் இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும். சரி ரைட், அது விடுங்க. சூர்யா நான் என்ன சொல்றேன்னா, அவரு ஆக்டர் பிஸ்னஸ் மேன் அதெல்லாம் தாண்டி அவர் பண்ற நல்ல விஷயங்களுக்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடி அது நல்ல புஷ்அப் கிடைச்சதுன்னா இன்னும் நிறைய நல்லது பண்ணுவாரு. அதுதான் நான் பாக்குறேன். அவர் வந்து ஒரு ஹீரோவை மட்டும் பாக்கலைங்க, நடக்கிறப்ப கண்டிப்பா பெருசா நடக்கும். இந்த சொசைட்டி பத்தி ஃபீல் பண்ற ஒரு ஆளை நான் பாக்குறேங்க. புரியுது தலைவா, அதெல்லாம் புரியுது. ஆனா நடக்கிறப்ப கண்டிப்பா பெரிய ஹிட்டா தான் இருக்கும். அது சும்மா அப்படி சாதாரணமா அப்படி இப்படின்லாம் இருக்காது. நீங்க பாருங்க பிரகாஷ், நீங்க ஆர்ஜே பாலாஜி படம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதுவா, இப்ப ஏற்கனவே அவர் வந்து இப்ப யாரு எபிங்கிறவர் வந்து இப்ப வந்து ஆதங்கத்தை கொட்டி இருக்கிறாரு. நம்ம எதுவும் சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் எதுவும் சங்கடப்படுத்தக்கூடாது. அதனால கொஞ்சம் இல்லங்க, எதிர்பார்க்க நீ என்ன பர்சனல் ஒப்பீனியன் கேக்குறீங்க. நான் பர்சனலா அவனை சொல்ல போனா யார் மனசையும் புண்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசிருங்க. இல்ல பேசல இல்லங்க, நான் அது என்ன சொல்ல வந்தேன்னா ஹிட் ஆர் மிஸ் படம். ஒண்ணு தூக்குனா ஒரே தூக்கு, இல்ல இப்ப உழுவுறதோட இன்னும் கொஞ்சம் கீழே, அவ்வளவுதான். அது அந்த மாதிரி டைப் படம். தூக்குனா ஒரே தூக்கு, அப்படி மேல போனது இல்லைன்னா கீழே, அந்த மாதிரியே. இனிமே நீங்க அடிச்சா கூட நாங்க கவலைப்பட மாட்டோம், ஏன்னா அந்த நிலைமைக்கு நாங்க வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம். புரியுது. இல்ல அது இல்ல சீரியஸ் சொல்றேன். எனக்கு வந்து இதுல வந்து எனக்கு வருத்தம் இருக்கு. எதுனா வந்து வீரதீர சூரன்லையும் ரெட்ரோலையும் வீரதீர சூரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் வந்து எதுக்கு இந்த பேர் இவ்வளவு பேர் இந்த படத்தை கழுவி ஊத்துறாங்க எனக்கு புரியவே இல்லை. ஆஃப்டர் ஓடிடி இன்னும் கொஞ்சம் அடிக்கிறாங்க, லாஜிக்லாம் பாக்குறாங்க. ஆஃப்டர் ஓடிடி வந்து நான் வந்து ஓடிடில இந்த படம் நல்ல பேர் நல்ல இடம் வாங்கும், நம்ம தான் வந்து அப்ப மட்டும் கொடுத்தோம், இப்ப இது வாங்க மட்டும் இப்பயும் அடிக்கிறாங்க. அது மாதிரி எனக்கு ரெட்ரோலையும் ரெட்ரோல வந்து குறைகள் இருக்குங்க. இல்லைன்னா குறைகள் சின்ன சின்ன குறைகள் இருக்கு, நல்ல படம் அது. ஆனா இவங்க என்ன குறைகளை ஊதி பெருசாக்கி இன்னுமே அப்படியே போட்டு பெருசா பூதாகரமாக்குறாங்க. தெரியல ஜோன்ல மட்டும் தானே இருக்கானுங்க. அந்த படம் வந்துட்டு நமக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு படம் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதுல இருக்க நிறைகள் குறைகள் பேசுவான். இப்ப வந்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல அதோட முடிச்சிடுறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தம். அப்படி முடிக்கிறது இல்லைங்கிறதான் பிரச்சனை. அப்படி முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லா இருக்கு எனக்கு நல்லா இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிக்கல ஊர்ல ஒருத்தனுக்கு முடிக்க கூடாதா அப்படின்னு தான் போறாங்க. எனக்கு பிடிக்கல ஊர்ல ஒரு பையனுக்கு முடிக்க கூடாது. ஏன் பிடிக்குதுங்கிற வா 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 நீ முட்டு தெரியா ஜால்ரா அடிக்கிறியா வா 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 புடி. ஏன் உனக்கு பிடிச்ச ஸ்கிரீன் பிளே சொல்லு, என்ன காரணம், இந்த கேள்வி சொல்லு. வீரத்தை சொல்லு, அவன் அப்படி போனா ஏன் வீரத்துல இவன் இப்படி போனா சொல்லு. அதான்டா படம். ஏன்டா படம்னா இப்படி எது கேள்வி இல்ல படம்னா எனக்கு பிடிக்கல நீ பதில சொல்லு அப்படின்னு வந்து ஒட்டு மொத்தமா வரேன். அதே மாதிரி ரெட்ரோல எப்ப செகண்ட் ஹாப்ல சில குறைகள் மட்டும்தான் இருக்கு. அவ்வளவு சில ஒண்ணு அது சும்மா ஜஸ்ட் ரைட்டிங்ல சில விஷயங்கள் இருக்கு. ஆனா என்ன அதுவும் ஒரு புது ட்ரெயின் நினைச்சிட்டு பார்த்தா அதுக்கு ரெண்டாவது படம் பார்த்தேன். ரெண்டாவது ரைட் இது வந்து ஒரு புது ட்ரை தான். ஏன்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ் எப்பவுமே ஒரு வேலையா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல நான் ஒரு படம் எடுப்பேன், செகண்ட் ஹாப்ல அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் கொஞ்சம் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஜானர் ஷிஃப்ட்ங்கிறது என்னோட ஃபார்முலா பண்றாரு. அதை நமக்கு வந்து ரெண்டாவது ஆனா நான் முதல்ல என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ஹாப் கொடுத்த பில்டப்புக்கு செகண்ட் ஹாப் இல்லையே அப்படிங்கிற ரூட்டுக்கு தான் நம்ம போறோமே தவிர அந்த படம் இவரோட டேரக்டர் இப்படிங்கிறது போகலங்கிறது புரியுது எனக்கு. ஆனா இவங்க என்னன்னா செகண்ட் ஹாப் ஒட்டுமொத்தமாவே படம் வந்து சரியில்லை. ஒட்டுமொத்தமே எதுலயும் ஒரு நண்பரோட ட்வீட் பார்த்தேன், எப்படின்னா எரிச்சல் சூர்யா அந்த படத்தை நடிக்கவே இல்லை, அதாவது சூர்யா மாதிரியே தெரியாது அப்படி. என்னையா இது மற்ற படங்கள்ல கம்பேர் பண்ற இப்ப ரீசன்ட் படங்கள் போன படம் எடுத்துக்க கங்குவா நீ சொன்னா கூட போய் தொலைது போ, நீ பண்டைய கத்துக்கிட்டே இருக்கிறான்னு கூட நீ சொல்லு, ரைட்டு போய் தொலைது விட்டுக்கலாம். ஆனா இந்த படத்துல என்னையா உனக்கு குறை நடி ஒரு அதாவது
ஒரு சின்ன எமோஷன் அந்த கார்த்திக் சுப்ராஜ் பேட்டியில சொன்னதுதான், ஒரு மனுஷன் சிரிக்கக்கூடாது, ஆனா அவனுக்குள்ள ஹாப்பினஸ் இருக்கணும், அந்த முகத்துல அந்த ஹாப்பினஸ் தெரியணும். அதாவது அவன் அந்த லவ் ப்ரொபோஸ் கூட படித்துறையில உட்காந்துருக்க சீன்ல கூட ப்ரொபோஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் தெரியணும், ஆனா ஹாப்பினஸ் சிரிக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் அங்க எடுத்து அனுப்பிச்சு ஒரு படம் அந்த இந்த படத்துல சூர்யாங்கிறது அந்த கேரக்டரா தெரிஞ்சு, அப்படி எங்கேயுமே எனக்கு சூர்யாவா தெரியல, நல்லா இருந்துச்சு. ஆனா அப்படி சூர்யாவும் நடிப்பு சரியில்லை, சுத்தமா செயற்கைன்ட்டாரு. ஒரு என்ன அதாவது டோட்டல், அதாவது எப்படின்னா பில்டிங்ல அந்த மாவீரன் படத்தை சொல்லுவாங்களா, அந்த பில்டிங்ல மூலையில ஒரு கிராக் தெரியுது, அப்படி கண்டுபிடிச்சு சொன்னா கூட பரவாயில்ல. இவங்க என்ன பண்ண டோட்டல் இடிச்சு தரமாக்கிட்டு ஒண்ணுமே இல்ல இடிச்சு தரமட்டம் வைக்கிறாங்க படத்தையே. எனக்கு அந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய படமே இல்லையா? நான் இப்ப நீங்க அங்குவா அடிச்சீங்களா, அதுக்கு நான் சரி ரைட், நானும் கூட சேர்ந்து அதில் பண்ணலாம். ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் இருந்துச்சு, பிரச்சனை தொல்லை இருந்துச்சு, காமெடிங்கிற பேர்ல டார்ச்சர் இருந்துச்சு, திசா பட்டானிங்க ஒரு டப்பிங் கூட்டு வந்ததுக்கே டென்ஷன் பண்ணலாம், அதுக்கே நீங்க வந்து வெறியாக்கலாம். இல்ல எல்லாத்தையும் கூட விட்டுருங்க, கேஎஸ் ரவிக்குமார் அப்படி ஒரு மாடுலேஷன் கொடுத்து வெறியாகலாம். அதையும் கூட விட்டு தொலைஞ்சு ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த கேசி சின்ன பையன் ஒருத்தன், அந்த சின்ன பையனை கூட்டு வந்து அவன் டார்ச்சருக்கே படத்தையும் நீ திட்டலாம் போயிட்டு போகுது. ஆனா இந்த படங்கிறது ஒரு சின்ன அதாவது ஒரு 100 மார்க்குங்கிற இடத்துல ஒரு 20 மார்க்கோ 10 மார்க்கோ 5 மார்க்கோ குறையுது அப்படின்னா நீங்க போட்டு ஒட்டு மொத்தமா அடிக்கிறது இருக்குல்ல. அதுல என்னன்னா எனக்கு அடிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா ஃபேன் ஃபைட் இருக்குல்ல, அது எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா இப்போ வந்து இது புரியல, எனக்கு கான்செப்ட் புரியல. எப்படின்னா நான் ட்விட்டர் வந்த புதுசுல வந்து விஜய் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, மாமா மச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதே இருந்துச்சு. நீங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. அப்புறம் ஒரு வருஷத்து சமயத்துல அஜித் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. விஜய் ஃபேன்ஸுக்கும் இந்த 3 சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு அஜித் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் சண்டை போட்டதே கிடையாது, நான் பார்த்ததில்ல, பெரும்பாலும் பார்த்ததில்ல. யாராவது ஒருத்தர் 2 பேர் எங்கேயோ மூலையை சண்டை போட்டு போவாங்க. இப்ப இந்த விடாமச்சின்னு ஒரு படம் வந்துச்சு, குட் பை டக்லின்னு ஒரு படம் வந்துச்சு, 2 படம் அஜித் படம் ரீசன்ட் படம் வந்துச்சு. எந்த சூர்யா பெரிய லெவல்ல அதை வந்து குறையாவோ இல்லை எங்கேயுமே சொல்லலை, பெரிய எந்த லெவல்லையும் சொல்லலை, எந்த இடத்துலையும் ஒரு 4 ரசிகர் இருக்குன்னு அந்த ஐடியெல்லாம் வந்து சேர்க்கவே கூட கணக்குல, எந்த ஐடியில் எந்த விஷயம் சேர்க்கூடாது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் எவனோ எப்படியா போங்க, எவன் படம் ஓடுதோ இல்லையோ, நான் இந்த ஃபேன் போய் சொல்லிட்டு நான் ஃபாலோயர் சேர்த்துக்கு மட்டும் தான் வந்திருக்கேன், இம்ப்ரெஷன் சேர்த்துக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு வைப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஜோம்பிஸ் பண்ணல தான், திடீர்னு போய் அவங்கள்ட்ட பிடிச்சி கடிச்சு வச்சிருவாங்க. அவங்களுக்கு ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள கோட் பண்ணி இந்த சமயம் படம் வரும்போது அதை திட்டணுமா அப்படிங்கிற எனக்கு கோவம் வருது. ஏன்னா அவங்க 4 ஐடி எல்லாத்தையும் கருத்தை பிடிச்சி கடிக்கிறவங்க தான், அவங்கள பிடிச்சி கடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை கழுவி வச்சுக்கிட்டு ஒரு 4 ஃபேன்ஸுங்கிட்டு அப்புறம் விஜய் ஃபேன்ஸுங்கிட்டு சூர்யா ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு சைடு. எனக்கு என்ன, ஒரு தரப்பு ஒரு படத்தை அடிச்சா பரவாயில்ல, ஒட்டுமொத்த ரசிகர்கள் பல தித்துக்கிறேன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை போட்டு குத்துறாங்க. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா பிரகாஷ் சரி, அவரோட அடுத்த லைனப்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற படம் ஏதாவது இருக்கா சூர்யாக்கு? வெங்கி அட்லூரி, வாடிவாசல். வாடிவாசல் இப்போதைக்கு நடக்காது, எனக்கு அது நடக்கணும்னு தோணல. நடந்தாலும் இப்ப முன்னாடி இருக்க மாதிரி வெற்றிமாறனுக்கு வந்து இவ்வளவு பில்டப், அதாவது வெற்றிமாறன் படங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்கும்ல, அது இனிமேல் அப்படி அந்த அளவுக்கு இனிமேல் வருமா அப்படிங்கிற ஒரு சின்ன அதை ஓப்பனா பேசுற போனா நான் வந்து மறைச்சி பேசாம எதுனா சொல்லலாம் சொல்றேன். ஏன்னா இப்ப அது அனௌன்ஸ் பண்ணும்போது இருந்த ஒரு ஹைப் இருக்குல்ல, அது ஒரு ஒரு வானவளாவிய ஒரு பிரம்மாண்ட ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருந்துச்சு. இப்ப அது கேட்டா தள்ளி போய் நமக்கு அது நீ எடுக்கவே வேணாம் போயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தட்ட ஒரு மனநிலை வந்துச்சு. அதனால அது வந்து எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. எனக்கு இந்த லக்கி பாஸ்கர் டேரக்டர் இருக்கிறார்ல, வெங்கி அட்லூரி படம், அந்த படத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது வந்து அவங்க வந்து ஒரு ஹை பட்ஜெட்ல லவ் பிளஸ் ஒரு ஜான சொன்ன லவ் பிளஸ் சொன்னாங்க, லவ் தான் பெரும்பான்மையான இதுன்னு இருக்காங்க. அதனால எனக்கு என்ன ஒரு இந்த எந்த ஒரு கலைபரமும் இல்லாம நான் நிம்மதியா ஒரு படம் நடிக்கிறேன் ஷார்ட் டைம்ல, ஒரு ஷார்ட்டா ஒரு படம். ஏன்னா ஷார்ட் டைம்ல பண்ற படம் எப்பவுமே நல்லா இருக்கு. இப்போ எனக்கு ரெட்ரோவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஷார்ட் டைம் பண்ண படம் தான், அது ஒர்க் ஆகும்னு தோணுது எனக்கு அந்த படம். இது ஆர்ஜே பாலாஜி படம் எப்படி தெரியுமா, மதில் மேல் பூனை ஒண்ணு இந்த பக்கம் பயங்கர பாசிட்டிவ், இல்ல இந்த பக்கம் பயங்கர நெகட்டிவ், 2ல தான் ஒண்ணு. ஏன்னா அதுல வந்து எனக்கு அது இன்ன வரைக்கும் தோணும், இதுக்கு மேல டீசர் எதுவும் பார்த்தா தெரியும். இது வரைக்கும் ஏன்னா டீசரே எதுவும் பார்க்காம அந்த எந்த படத்தையுமே சொல்லவே கூட, ஃபர்ஸ்ட் டீசருமே அதுதான், டீசர் தெரியாது, அவங்க டைட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணல, இவங்க ரூமர் டைட்டில் கிளப்பிட்டு இருக்காங்க, அது தனி கதை. எதுவுமே தெரியாம ஒரு படத்தை நம்ம எதிர்பார்ப்புமே சொல்லக்கூடாது. ஆனா இப்போதைக்கு ஒரு ஆர்ஜே பாலாஜி ஒரு டேரக்டர், அவரை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான், ஒண்ணு வச்சா குடிமே அடிச்சா மொட்டை, அந்த கதை தான் இது. ஆனா பிரகாஷ் ப்ரோ, நான் வந்து கங்குவாவும் அந்த 40 ரெட்ரோவும் அந்த பர்த்டே அன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க இல்லைங்களா, அப்போவே நான் சொன்னேன் ரெட்ரோ தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு படமாக இருக்கும், கங்குவா வந்து எனக்கு டவுட்ஃபுல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போவே எங்கள் ஸ்பேஸில். ஆனால் அப்போ இருந்த ஐப்பில் வந்து பசங்க வந்து நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். அதே மாதிரி வெங்கி அட்லூரி வந்து நான் வந்து லக்கி பாஸ்கருக்கு அந்த இது ஃபர்ஸ்ட் லுக் கூட்டப்போ வந்து ஒரு இது வேணும்னு, இந்த டேரக்டர் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சூர்யா அண்ணா கிட்ட.
அவர் நல்ல இல்ல சரியான எனக்கு வந்து டைரக்டர். தெலுங்கு டேரக்டர்னாலே கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குங்க. தெலுங்கு டேரக்டர்ல பெரும்பாலும் ஒரு ஒரு நோட்டபிள் டேரக்டர்ஸ் படங்கள் பூராமே நீங்க ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க எங்கேயுமே போர் அடிக்காது. எந்த இடத்துலயுமே நீங்க அது நான் வந்து அவங்கள்ட்ட உள்ள குவாலிட்டியை நான் பார்க்கற விஷயம். நீங்க நோட்டட் டேரக்டர்ஸ் எல்லாம் அப்படி நீங்க விக்ரம் படம் ஃபிளாப் ஆகும். ஆனா நீங்க பார்க்க முடியும். இப்ப குண்டூர்காரன் ஃபிளாப். ஆனா அந்த படம் பயங்கரமான ரீச். அந்த பாட்டா இருக்கட்டும், விஷுவலா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், மீம் டெம்ப்ளேட்டா இருக்கட்டும், நீங்க எப்படி வேணா எடுத்துங்க அந்த படம் நீங்க பார்க்க முடியும் எல்லா வகையிலையும். தெலுங்கு டேரக்டர் டாப்ல இருக்க நான் ஒரு 7-8 டேரக்டர் சொல்ல முடியும் மாதிரி. நீங்க ஃபிளாப் அவங்களோட அட்டர் ஃபிளாப் படம் நம்ம கூட ரிப்பீட் வச்சு நீங்க பார்க்கலாம். அது மாதிரி ஆனா எனக்கு அந்த குவாலிட்டியும் மேக்கிங் வைஸ் இருக்கு. நான் வந்து சூர்யாக்கு அடுத்த ஒரு எதிர்பார்க்குற படம்னா அந்த வெங்கட் லூரி படம் எதிர்பார்க்குறேன். அது போக அவர் வந்து இன்னும் சில டேரக்டர் கதை கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுலதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் பிரகாசனா, எனக்கு ஒரு டவுட். சூர்யா சார் நடிச்சதுல அந்த 24 மூவி அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன் அந்த படம் அந்த டைம்ல ராங் ரிலீஸா இல்லாட்டா ஏன் அது அவ்வளவு ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, கிராபிக்ஸ்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாங்க, ஆக்டிங் வைஸும் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மூவி ஏன் நல்லா ரீச் ஆகல? என்ன ரீசன்? இல்ல ரெண்டே ரீசன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்னு வந்து ரிலீஸ் டேட். ஃபர்ஸ்ட் அவங்க 2 ரிலீஸ் டேட் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தள்ளி போச்சு. அப்புறம் கடைசியில மேல ரிலீஸ் ஆச்சு. மே என்ன டேட்னு மே தெரியல, 14 மறந்துட்டேன். நினைக்கிறேன், 13 14. இல்ல இல்ல அந்த சமயத்துல மேல ரிலீஸ் ஆச்சு. ஆனா ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. அப்ப தெரி ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். தெரி ரிலீஸ் ஆனாலும் தள்ளி போட்டாங்க. அது அப்புறமேட்டு என்னன்னா அவங்க அந்த சமயத்துல வந்து சூர்யாக்கு தெலுங்குல பயங்கரமான மார்க்கெட் இருந்துச்சு. அவர் தெலுங்கு மார்க்கெட்டை பார்த்து தமிழை விட்டுட்டார். அதுதான் நடந்தது. எனக்கு அந்த படத்துல உள்ள குறைங்கிறது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு வந்து ஒரே ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு பாட்டு ஒன்று நடுவில் போடுவாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக், இந்த 2 டைலாக் தான். இந்த டைலாக்கும் அந்த சாங்கும் அவ்வளவுதான் குறை அந்த படத்துல. வேற எந்த குறையும் கிடையாது. ஆனா அந்த 2 விஷயத்தை மட்டுமே ரிப்பீட்ல சொல்லி 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 அந்த பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக்ங்கிறதே ரிப்பீட்ல எப்படி இந்த ரெட்ரோ செகண்ட் ஹாஃப் சொன்னாங்களோ, கங்குவாக்கு சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாங்களோ, அதுக்கு முன்னாடி இப்ப வீரதீர சோழன்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த பாட்டு வழி சம்பந்தம் இல்லாம வச்சாங்கன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி வந்து அப்போ வந்து இந்த பேசிக்கலி எங்க வாட்ச் மெக்கானிக் அப்படிங்கிற ஒரு டைலாக சொல்லி 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 சொல்லியே அந்த படத்தை முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா உண்மையாலுமே ஒரு அந்த பீரியடுக்கு பெட்டர் விஷுவல்ஸ், பெட்டர் விஎஃப்எக்ஸ், பெட்டர் ஸ்கிரீன் பிளே, ஆக்டிங், இன்டர்வல் பேக்கு, அந்த செகண்ட் ஹாஃப் வந்து அந்த செக் சீனு, அப்புறமேட்டு வந்து கிளைமேக்ஸ் மியூசிக். இப்போ அந்த மியூசிக்ல இருக்க அந்த ஏஆர்மான் பேக்ரவுண்ட் பயங்கரமா இருக்கும். சாங்ல தான் 2 சாங் அந்த படத்துல அன்வான்டா வந்து பிளேஸ்மெண்ட் சரியில்லாம போயிருக்கும். ஏன் அப்படி பண்ணாரு? அது நான் அருகினிலே ஒரு பாட்டு ஒண்ணு வருமே, அது அது பாட்டு ரொம்ப நேரம் ஓடும். எனக்கு நார்மலாவே நான் எப்பவுமே வந்து நார்மலாவே ஏஆர் ரஹ்மான் பாட்டு 4 நிமிஷங்கிறது 7-8 நிமிஷம் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு வேற ரொம்ப மெதுவா குதிரை வேற கையில பிடிச்சிக்கிட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருப்பாங்க. பாட்டு படத்துக்கு போற ஸ்பீடுக்கு அது எங்கேயோ வந்து போயிட்டு இருக்கும். அதுதான் அந்த படத்துல உள்ள பிரச்சனை. அந்த பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக்ங்கிறது படத்துக்கு தேவை. கடைசியில அந்த கதைக்களத்துக்கு தேவை. அந்த இது அவ்வளவு சீன் தேவை. ஆனா அவங்க அது எந்த இடத்துல பிளேஸ் பண்ண ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடிச்சுக்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அஞ்சான் படம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் அஞ்சான் இருந்துச்சு. அப்படியா? ஓகே ஓகே. ஆமா, அஞ்சான்ல வந்து அந்த ரிப்பீட்டட் டைலாக்ல தான் ட்ரோல் ஆச்சு. எப்படின்னா அந்த பண்ணி சொல்ற மாதிரி சுற்றுன்னு ஒரு டைலாக் வரும். அது படத்துல நிறைய தடவை வரும். பண்ணி சொல்ற மாதிரி சுற்றுவேன். அப்பதான் அந்த இடத்துல அந்த ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து படம்னு நினைக்கிறேன். அதுக்கு 2015 அஞ்சான், 2016 24 நினைக்கிறேன். டைமிங் மிஸ். வருஷம் பாத்துங்க நீங்களே. 15-16 தான் நினைக்கிறேன். ப்ரோ மே 6 தான் ரிலீஸ். நேத்து கூட பரணி ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு 3 நாளைக்கு முன்னாடி. என்னைக்கு 12th ரிசல்ட் வரதுக்கு முத நாள் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் நல்லா மே மாசம் தெரியும் எனக்கு. இல்ல அஞ்சானுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. அஞ்சான் 2016 ஆகஸ்ட். அதாங்க இது அதுக்கப்புறம் தானே 2016 தானங்க மே. ஆமா ப்ரோ, அது 15 மாசம் 16 இது. கரெக்ட். அப்ப இந்த ரிப்பீட்டட் டைலாக் அப்பதான் ஒரு போன படத்துல மிஸ்டேக் ஆச்சு. திரும்ப இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்துச்சு இதுல. அவ்வளவுதான். அந்த சமயத்துல நிறைய பார்க்கலாம். அதை பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக்ங்கிறது மாதிரி குறையா. ஆனா படத்திலே பாங்க யாரும் படத்தை சொல்லிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க குறையா. என்னங்கடாங்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைலாக்னாலயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இதெல்லாம் எப்படின்னா இந்த கவுண்டமணி செங்கக்கல்ல வச்சு கல்யாணம் நிப்பாட்டு காரணம் தேடுவார்ல, அது மாதிரி சூர்யா படத்தை குறை சொல்லலாம் காரணம் தேடிட்டு வராங்க. அந்த சமயத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா உண்மையாவே 24 வந்து ஒரு அருமையான படம். ஏன்னா எனக்கு வந்து அந்த மனம் படம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். தெலுங்கு படத்திலேயே நான் வந்து ரொம்ப ஸ்கிரீன் பிளேல வந்து மயங்கிட்டேன்னு சொல்லலாம். அந்த படத்தை ரிப்பீட் வாட்ச்ல அதிக தடவை பார்த்த தெலுங்குலயே பார்த்த படம் இருக்குல்ல ஆக்சுவலா அது. நான் தெலுங்குல தான், தமிழ்ல டப்பு இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்கல. விஜய் கூட போட்டுருவோம் பார்க்கல. நான் பார்த்தது ஆரியா 2வும் விக்ரமா இருக்கட்டும். இந்த படம் இதுதான் அதிக தடவை பார்த்த படம். ஆரியா 2லாம் ரொம்ப ரிப்பீட் வாட்சி பார்த்த படம். அதுக்கப்புறம் வந்து இந்த மனம் படம் தான் பார்த்திருக்கேன். அதை பார்த்துட்டு அந்த டேரக்டர் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. சூர்யா கூட படம் பண்றாரு அப்படி இப்படிங்கிறப்ப அது போச்சு. அங்க இருந்து இப்ப இது மாதிரி இப்ப இங்க ரெட்ரோல வந்து முடிக்குது.
பிரகாஷ், இப்ப ஜென்ரலாவே ஒரு டாக் இருக்கு, சூர்யா படம்னாவே எல்லாம் அன்வான்டா அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் அது மீறி இப்ப ரெட்ரோக்கெல்லாம் நல்ல ஓப்பனிங் தானே வந்தது. அதுக்கப்புறம் யுனானிமஸான ரிவ்யூ வந்தாதான் நமக்கு லாங் ரன் ஓடும் படம். அது எனக்கு தெரிஞ்சு இது ரெட்ரோல பிரேக் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம அதையே திருப்பி திருப்பி சொல்ல முடியாது. சூர்யா அதுதாங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் முக்கியம், அதுக்கு மேல ப்ரோமோ மெட்டீரியல் முக்கியம், அதுக்கு மேல சாங் முக்கியம். ஒரு படத்துக்கு விசிட்டிங் கார்டுங்கிறது சாங் தான். நீங்க சாங் இல்லைன்னா ஒண்ணுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய நீங்க அன்னைக்கு ஓப்பனிங் டேக்கு வந்ததுக்கு பெரும்பாலான காரணம் என்ன நினைக்கிறீங்க? கனிமா சாங் தான். கனிமா சாங்ல உள்ள ரீச், அந்த ட்ரெண்டு, அந்த ரீல்ஸ் மெட்டீரியல், ஏகப்பட்ட ரிப்பீட் வாட்ச், பூஜா அந்த மூவ்மெண்ட், இது எல்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு ஒரு பூஸ்ட். படத்துல அது இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் ஒரு காம்பினேஷன், அதுக்கு மேல ஒரு டீசர் ஏற்கனவே ஒரு வைப்பு கொடுத்துருக்கு. சூர்யாக்கு இந்த படம் கங்குவாங்கிற ஒரு டிசாஸ்டர் அப்புறம் அப்படிங்கப்ப உங்களுக்கு கண்டிப்பா இது கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கும்போது லீவு நாள் May 1. ஆக சூர்யாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ஃபெஸ்டிவல் டேட்ல ரிலீஸ் ஆகுது. 12 வருஷம் கழிச்சு சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகுது. முதல் விஷயமே அதுதான். சூர்யாவுக்கு 12 வருஷம் கழிச்சு சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் படமா இருக்குது. அப்ப எல்லா வகையிலும் இப்படி இருக்கனால ஓப்பனிங் நல்லா இருக்கு. அந்த படம் நல்லா தான் இருக்கு, ஆனா சின்ன குறைகள் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு டோட்டலா விழுந்த அடியோ இல்ல அதுக்கப்புறம் இதோ ஏற்புடையதல்ல. ஆனா போயிருச்சு, சரி அது போகட்டும். கழுத பரணி வேற இப்ப ஊருக்கு போறாரு. ஏன்னா நமக்கு அந்த வரும். அதெல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. இனிமேல் ரெட்ரோலயே எனக்கு அதை தான் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். படம் நீங்க கலெக்ஷன் அதெல்லாம் விட்டுடுங்க. நமக்கு ஒரு கண்டினியூஸா சூர்யா மேல இருந்த இதே என்னன்னா, அவரோட படத்தை தேவையில்லாம டார்கெட் பண்றாங்க, அதனாலயே தான் அவர் படம் ஓட மாட்டேங்குதுன்ற இதுவே பிரேக் ஆயிடுச்சுன்ற எனக்கு தெரிஞ்சு. இனிமேல் வரதெல்லாம் கரெக்டான பொசிஷன் பண்ணி கரெக்டா இது ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரே விஷயம், ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே May 1 நமக்கு வருது, ரெட்ட வேலை இருக்கு, டபுள் டியூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டி ஆட்கள் தயாராகிறாங்க ரிவ்யூ போடுறதுக்கு, படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப். அதுக்கப்புறம் May 1க்கு அப்புறம் படம் பார்க்காமே அடிக்கிறவங்க நிறைய பேர். நீங்க என்ன சொல்லுங்க, படத்தை திட்டுங்க, குறை சொல்லுங்க, ஆனா படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. பிரகாஷ், அது ஒரு சின்ன குரூப் ட்விட்டர்ல பண்றதானங்க. நான் என்ன சொல்ல வரேன், அது எப்படின்னாங்க ஒண்ணு புரியுதா? அதாவது எப்படின்னா ஒண்ணு புரியுதுங்களா? என்னன்னா ஒரு சின்ன குரூப் இல்ல, இந்த வாட்டி பண்ணது நிறைய பெரிய குரூப் பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணாங்க. இது பண்றப்ப ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்புற ஆட்கள் இருக்கிறாங்க. ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலாம்னு சொல்றவங்க இருக்காங்க. படம் பாத்துக்கலாம், அப்புறமேட்டு பாத்துக்கலாம்னு இருக்காங்க. ஏன்னா ஆஃப்டர் OTT பாத்துக்கலாம், இல்ல படம் ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலாம், ஃபுல் எக்ஸ்ட்ரீம் ரிப்போர்ட் வந்தா பாத்துக்கலாம். ஆனா ஃபுல் எக்ஸ்ட்ரீம் ரிப்போர்ட் வரல இல்லைங்க, வர விட மாட்டாங்கல்ல. ஜெனரல் ஆடியன்ஸ் இது பண்றது எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்ல வர ரிவ்யூஸ்னால யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போறது இல்லைங்கிற. நீங்க படமே நிஜமாவே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நல்லா இருந்ததுனா தான் ஜெனரல் ஆடியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி. ட்விட்டர்ல ஒரு ரிவ்யூ வருது இல்லைங்க, ட்விட்டர்ல ரிவ்யூ வருது இல்ல, அது என்ன பண்றாங்க, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டால ரீல்ஸா போட்டுறாங்க, அதை ஒரு ரீச் பண்றாங்க. இன்ஸ்டாவும் ட்விட்டர் தான் இன்னைக்கு படங்கள் பெரும்பாலும் தீர்மானிக்குது. இன்னொன்னு, இந்த படம் ஏ சென்டர் படம். நீங்க மெயின் விஷயமே ரெட்ரோங்கிறது ஒரு ஏ சென்டர் படம். ஏபி இந்த ரெண்டு மட்டும் டார்கெட் பண்ணியிருக்கா, சி சென்டர் கிடையாது இந்த படம். அப்ப ஏபி தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஏபியில உள்ள இருக்க பெரும்பாலான ஆடியன்ஸ் ட்விட்டரும் யூடியூபும் இன்ஸ்டாவும் யூஸ் பண்றவங்க தான். ஓகேங்களா? அங்கதான் உங்களுக்கு படத்துல பிரச்சனையே. யூடியூப்ல உட்காந்து நீங்க கழுவி ஊத்துனீங்கன்னா யூடியூப்ல பாக்குறவன் படத்துக்கு போக மாட்டான், ஏ சென்டர் ஆடியன்ஸ். அடுத்த மிச்சம் இருக்க ரீல்ஸ்ல பாக்குறவன் அவன் ட்விட்டர்ல இருக்க ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து போட்டு அங்க ஒரு எடிட் மாதிரி போட்டு விட்டு அங்க டோட்டலா பேசி முடிச்சிடுறாங்க. அவங்களும் சரி ரைட்டு, படம் கொஞ்சம் இப்படிதான் போல இருக்கு, நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் இறங்குறாங்க. 2வது நாள் பார்ப்போம்னு. அப்புறம் ட்விட்டர் ரிவ்யூஸ், இந்த 3ம் பாதிக்குதா? இதுக்கு மேல என்ன தெரியுங்களா, படம் பார்க்கலாம், சரி எப்படியும் படம் பார்க்கலாம் இருக்க ஆடியன்ஸுக்கு அடுத்து இன்னொரு படத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றீங்கல்ல எக்ஸ்ட்ரா. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருக்கு, ஓகேவா, பக்கத்துல கூட இன்னொரு படம் உங்களுக்கு வருதுல்ல, அந்த படம் நல்லா இருக்குன்னு பூஸ்ட் பண்றப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பார்க்கலான்னு இருக்க இந்த அரகுர மைண்ட் செட்டு, இன்னொரு படம் சூப்பரா இருக்கிறாங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துருவோம், இது அப்புறமேட்டு கூட பாத்துக்கலாம், ஓட்டில் வந்த அப்படியே நகருவாங்க. அதுவும் இருக்குல்ல, உங்களுக்கு கூட ஒரு படம் இருக்கிறது இங்க கூடுதல் உங்களுக்கு நெகட்டிவிட்டி. மசாலா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கிரீடம் என்ன இருந்தால் போன்ற படங்கள் கூட நல்ல ரிவ்யூ வந்துச்சு, ஆனா கலெக்ஷனா பெருசா வரல. இந்த மசாலா என்ன இருந்தாலும் நல்ல ரிவ்யூ வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா காண்டாயிருவேன். என்ன இருந்தாலும் இப்பதான் ஆகா கல்ட்டு பயங்கரம் அப்படி இப்படி மாயன் வந்த அன்னைக்கு இன்டர்வல் பேக்ல அது இன்டர்வல் பேக்கான்னு சொல்லி சாக்கானா, இன்னைக்கு அது கிளாசிக் இன்டர்வல் பேக்குங்களாம். அது இன்டர்வல் பேக்கே கிடையாது, அப்படி ஒரு இன்டர்வல் பேக் விட்டுமா. என்ன அஜித் படத்துல அப்படி ஒரு இன்ட்ரோ பாருங்க, ஏங்க ஹீரோ தூங்கிட்டு வர மாதிரி இன்ட்ரோ, ஹீரோ வெட்டு போட்டு காலில் ஒரு பயங்கர அருவா சொருகிட்டு நொண்டி நொண்டி நடந்து தெருமொழியில உட்கார்ற மாதிரி ஒரு இன்டர்வல் பேக். இது ரெண்டையும் பார்த்தவன் உங்களுக்கு படத்தை ஆகாவோன்னு சொல்லிருப்பான முதல் நாள். முதல் நாள் ரிவ்யூல இன்னமும் ஞாபகம் இருக்கு, மோசமான ரிப்போர்ட் என்ன இருந்தாலும் ஆரம்பத்துல. ஏங்க எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு என்ன இருந்தாலும் ரிப்போர்ட்லாம் என்ன. இப்ப நீங்க அந்த படத்தை கல்ட் கிளாசிக் என்ன வேணாம் பயங்கரமா சொல்லலாம். அந்த கௌதம் மேனனே சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்ன இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வசூல், நாங்க எதிர்பார்த்த வசூல் இல்லைனாலும் பயங்கரமான வசூல். ஆனா அதை விட வசூல் கூட வந்தது வேதாளம். வேதாளம் பயங்கரமா கலெக்ஷன் போனனாலதான்
இது மாதிரி என்னால படம் பண்ண முடியல அப்படின்னாரு. அதே வருஷம் உங்களுக்கு வேதாளம் அழுத்துப்பா. இன்னொன்னு சொன்னாரு கௌதம், என்ன சொன்னாருன்னா, விசுவாசத்துல அது அவரு பொண்ணு, அதனால நாங்கெல்லாம் கேர் பண்ணோம், இது அவரு பொண்ணே இல்ல, அதை நீங்க மாத்திருக்கணும்னு நாங்களாம் ஜிவிஎம் வெறுத்துட்டாரு. இல்ல அதான் சொல்றேன், பல விஷயம் இல்ல. இப்ப அந்த படம் வந்து கல் கிளாசிக் என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போ வந்து நம்ம நெகட்டிவிட்டி இருந்துச்சு. அது அந்த படமா இருக்கணும். கிரீடம்லாம் வந்து இன்ட்ரு கிளைமேக்ஸே மாத்தினாங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள்ல இல்ல கிளைமேக்ஸ், அப்புறம் 3ஆம் நாள் வேற கிளைமேக்ஸ் வந்துச்சு கிரீடம்லாம் வந்து ஜூன் 14 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, வேட்டையாடு விளையாடு பயங்கரமா ப்ராஃபிட் இருந்தானே சொன்னாங்க அந்த டைம்ல. நேத்து யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து ப்ரோ வேட்டையாடு விளையாடு ப்ராஃபிட் தானங்க அந்த படம், ஹிட் தானே வேட்டையாடு விளையாடு. அதான் அது ப்ரொடியூசர் கிரவுட் ஃபண்டிங்னு கேள்விப்பட்டேன். இல்ல ஒன்னே சொல்றேன், அந்த படத்தை வந்து 7th சேனல் நாராயணம் அப்படிங்கிற ஒரு தயாரிச்சார். ஓகேவா, அவர் வந்து மாணிக் நாராயணன் சொல்லி 7th சேனல் மாணிக் நாராயணன் சொல்லுவாங்க, மாணிக்கம்னு சொல்லுவாங்க அவரை. அவரும் தயாரிச்சாரு. அவர் படத்தை டோட்டலா கைமாத்தி விட்டு போயிட்டாரு. அவரு கைமாத்தினதுல அவருக்கு ஆஸ்கார் பிலிம்ஸ் காஜா மைதீன் தயாரிச்சாரு. நான் படத்தை கம்ப்ளீட் பண்ணப்ப 7th சேனல் மாணிக்கம் நாராயணன் அவர் டோட்டலா கைமாத்தி விட்டாரு. டோட்டலா ரிலீஸ் பண்ணது ஆஸ்கார் பிலிம்ஸ், ரவிச்சந்திரன் ரிலீஸ் பண்ணார் படத்தை. ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரனுக்கு படம் நல்ல லாபகரமான படம் இந்த படம். அதனாலதான் அவர் அடுத்ததே வந்து தசாவதாரம் வந்து மிக பிரம்மாண்டமான முறையில பட்ஜெட்ல தயாரிச்சாரு. மிக பிரம்மாண்டமான, அதாவது கமலுக்கு வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் போட்டு தயாரிச்சாரு. பட்ஜெட் அந்த டைம்ல அதான் சொல்றேன், நான் சுருக்கமா சொல்றேன். அவருக்கு கமலுக்கு அவர் கேரியர்ல அந்த மார்க்கெட்ல ரொம்ப டபுள் மடங்கு பட்ஜெட், ட்ரிபிள் மடங்கு பட்ஜெட்ல போட்டு தயாரிச்சாரு. அது காரணம் ஆஸ்கார் பிலிம்ஸ் வச்சு. இந்த படத்துல பயங்கரமான அவருக்கு வந்து நம்பிக்கை வந்துச்சு வேட்டையாடு விளையாடுல. இந்த படம் தசாவதாரம் நல்லா ரெக்கவரி ஆயிடுச்சுல, அதுவும் பெரிய ஹிட் தான்ல. இப்ப தசாவதாரம் சூப்பருங்க. அதாவது தசாவதாரம்னா எப்படி சொல்றது, நான் சொல்ல போனா நீங்க அப்போ உள்ள வந்து ரஜினி தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து பயங்கரமா இருப்பாரு. ஏன்னா அவரை ரஜினி ரெக்கார்டை முடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல ரஜினி கமல் மாறி உடச்சிட்டு இருந்தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை. ஆனா பல வருஷங்கிறது ரஜினி தான் அங்க உடைக்க முடியாம இருந்தார், அவர் டாப்ல இருந்தார். அப்ப சமயத்துல வந்து அந்த வசூல வந்து தசாவதாரம் நல்லா போச்சு பக்கத்துல. எனக்கெல்லாம் சொல்ல போனா திருச்சி காவேரில ரொம்ப நாள் ஒண்ணுச்சு. படம் பயங்கரமான வசூல் அந்த படம் தசாவதாரம். சொல்ல போனா கமலோட படங்கள்ல காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் பயங்கரமான பல ஸ்கிரிப்ட் இருக்கு. ஆனா வந்து டிஎன்சி வரைக்கும் ஈஸியா புரியுற மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட்னா வந்து தசாவதாரம் தான். அதுக்கு ஏ.திரைக்குமார் டைரக்ஷன் இருந்ததுதான் காரணம். சரி, முன்னாடி சொல்ல வந்துருச்சு. ஏன்னா பரணி ஊருக்கு போறேன்னாரு, அவர் கிளம்புறாரு, பேச முடிச்சிடலாமா கேட்க வந்தேன் முன்னாடி. பிரகாஷ் ப்ரோ, கமல் ஃபேன்ஸ் எல்லாம் அதுதான் முதல் 100 கோடி அவருக்கு நம்பிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை என்று நம்புவோம். அது நல்ல வசூலுங்க. அது பிளாக் பஸ்டருங்க. தசாவதாரம் நீங்க யாராவது தசாவதாரமோ இல்ல வேட்டையாடு வேலை ஃபிளாப்னு சொன்னாங்கன்னா நம்பாங்க. தசாவதாரம் பிளாக் பஸ்டர். ஃபர்ஸ்ட் 100 crores சார். அதான் ஃபர்ஸ்ட் 100 crore அதான்ற கமலுக்கு. ஆமா ஏங்க நான் சொல்றேன், 100 கோடியிலயோ இல்ல வசூல்லயோ நமக்கு நம்பிக்கை இல்ல. ஓகேவா, நம்பர்ஸ்லாம். ஆனா பிளாக் பஸ்டர் அவ்வளவுதான், அது பயங்கரமான வசூல். சோ ஃபர்ஸ்ட் ஜெனரலாவே எது ஃபர்ஸ்ட் 100 crore மூவி தமிழ்ல? அதத்தான் கேட்காதீங்கங்கறேன் நான். அந்த கேட்காதீங்க. சிவாஜின்னு நினைக்கிறேன். சிவாஜி த பாஸ். ஆமா, சிவாஜி த பாஸ் தான். ஆமா, அதுக்கு 1 year முன்னாடி 2007ல வந்த சிவாஜி த பாஸ். ஆமா, த பாஸ் தான் ஃபர்ஸ்ட் 150 பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு வைடு. மொரட்டு ஹிட். ஆனா போட்ட பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் எல்லாம் தெரிச்சுட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பட்ஜெட் சங்கர் பண்ண வேலை. அது 150 அது அவ்வளவு பட்ஜெட் இது கலெக்ஷன் பண்ணனாலதான் எந்திரன்ற படத்தை சிவாஜியோட கலெக்ஷன் என்னவோ அந்த கலெக்ஷன் தான் எந்திரன் பட்ஜெட்டா ஃபைனலைஸ் பண்ணாங்க கலாநிதி மாறன். அத எந்திரன் பை யார போறன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சிவாஜி கரெக்ட். ஓகே, அதுவும் ஐயங்கரன் ஆரம்பிச்சு ஐயங்கரன் தெரிச்சு ஓடி சங்கர் சாரை பார்த்து ஐயோ ஆள விடுங்கன்னு அப்புறம் கலாநிதி மாறன் டேக் ஓவர் பண்ணி அப்படி எடுத்த படம் தான் எந்திரன். அதுக்கப்புறம் நிறைய 7ஆம் அறிவுமே பெரிய ஹிட்னு தான் சொல்லுவாங்க. அந்த டைம்ல பெரிய கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஆனா அந்த படம் ஆவரேஜ் சூர்யாக்கு 100 கோடி ஃபர்ஸ்ட் 100 கோடி. ஆமா, சிங்கம் 2மே சூர்யாக்கு அப்ப 100 பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதாங்க சூர்யாவோட இன்னை வரைக்கும் அதோட ஹையஸ்ட். ஆமா, விஜய்க்கு வந்துட்டு துப்பாக்கி. அதுலலாம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் ரீசர்ச்சல் ஆகிதான் அதுக்கப்புறம் வந்து டார்கெட்டடா ஹேட்டட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஹேட்டட் கொஞ்சம் டீப் ரூட் ஆகி. தலைக்கு என்ன படம் ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலா இது வேதாளம்னு நினைக்கிறேன்ல. 100 crore வேதாளம் தான் ஃபர்ஸ்ட் 100 crore வேதாளம். மங்காத்தான்னு சொல்லுவாங்க. மங்காத்தா. ஓகே, மங்காத்தாவா? ஓகே, பண்ணல ப்ரோ, அவ்வளவு தெரியல எனக்கு. சரி, ரைட்டு. முன்னாடியே பரணி கேட்டாரு முடிச்சிடலாமான்னு. அவரு வேற கிளம்புறாரு ஊருக்கு. நம்ம அவரு தான் இன்னைக்கு வந்து ரெக்கார்ட்லாம் போடணும் நைட்டு போற வழியில. அதனால முடிச்சிருவோம். நாளைக்கு சந்திப்போமா? ஓகே, நான் பாய். ஓகே, பாய்.